மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய செய்திக்கு நேராய் கடந்து போவோம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒரு வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமானதா இருக்குமானால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்ளும். பாத்திரவான்கள், தகுதி உள்ளவர்கள். வேணா பிராக்கெட்ல தகுதி உள்ளவர்கள் போடலாம். பாத்திரவான்கள். ஆண்டவர் தம்முடைய சீசர்களை அனுப்பும் போது அல்லது என் போன்ற ஊழியர்களை, எங்களை போன்ற ஊழியர்களை அனுப்பும் போது, நீங்க ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது, ஒரு பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது, கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள், ஆசீர்வதிங்கள். அந்த வீடு, அந்த குடும்பம் அதற்கு பாத்திரவான்களாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அங்கே என்ன செய்யும்? தங்கும். அவங்க சரியில்லாமல் இருந்தால் நீங்க சொன்ன ஆசீர்வாதம் உங்ககிட்ட திரும்பி வந்துவிடும். அது உண்மையான விஷயம், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. சபையில் அநேக நேரத்தில் நாங்கள் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை சொல்ல அது உங்களுக்கு அதாவது அது நிறைவேறாமல் இருக்கலாம். அதுக்கு காரணம் எங்க பக்கம் தவறானா, ஒரு பக்கம் எங்க பக்கம் தவறு இருக்கலாம், இன்னொரு பக்கம் உங்க பக்கம் தவறு இருக்கிறது. அல்லேலூயா. தகுதியானவள், பாத்திரவான்கள் இருந்தால் போதும். ஆண்டவர் சொல்லி விடுறார், நீ ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது வீட்டை வாழ்த்து. ஒரு விசுவாசி வீடு சந்திக்கும் போது நீங்க ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணிட்டு போங்க. அந்த விசுவாசி ஆசீர்வாதத்துக்குரிய தெய்வ பிள்ளையா இருப்பார்களானால் கண்டிப்பா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்துக்குள்ள போகிறதுக்கு முன்பாக எனக்கு இன்றைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போன உடனே மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஒரு சபைக்கு கொடுக்கப்படுகிற தூதை வைத்து அந்த சபையை நாங்கள் நிர்ணயிக்கிறது உண்டு. நம்ம ஒன்றும் பெரிய பிரசங்கியா இருக்கிற, பின்னால் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பிரசங்கிமார்கள். நம்ம ஒரு அடிக்கிற காத்துல பறக்கிற தூசி போல அப்படி தாழ்த்துறேன் அப்படின்னு நினைக்காங்க. உண்மையாதான், உண்மையிலே எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. இந்த மாதிரி வசனம் எடுப்பேன், தலைப்பு எடுப்பேன், அப்படி ஒரு மாதிரி எதையாவது பேசி எடுத்து அப்படிதான் லைனுக்கு வரும். நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க, நீங்க எடுத்த உடனே உங்கள்ட்ட சப்ஜெக்ட் இருக்கே பேசலான்னா எனக்கு வார்த்தையே வராது, அப்புறம் தான் வரும். ஆனா எனக்கு உங்க கூட 5 பிரசங்கம் பண்ணேன். 5 பிரசங்கத்துல நிறைய இடத்துல ஈவு இறக்கம் இல்லாமல் பேசக்கூடிய வார்த்தைகள் இருந்திருக்கு. இப்படி சில இடங்கள்ல 1-2 பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு தலைப்பு விட்டா ஒரு தலைப்பாவது ஒரு இளைப்பாறுதலுக்கு இருக்கும். இது எந்த தலைப்பு எடுத்து பார்த்தாலும் மேக்சிமம் அப்படி இல்லாம இருந்துச்சு. அப்போ உட்கார்ந்து யோசித்த போது எனக்கு தோன்றினது, இங்க இருக்கிற ஜனங்கள்ல மெஜாரிட்டி ஜனங்கள் ஸ்பிரிச்சுவலா இல்லைங்கிறது தான் எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு. நீங்க வேதம் முழுவதையும் வாசித்து பாருங்க, அந்த ஜனம், அந்த ஜாதி, அந்த சபையை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி இருப்பார். அதுவும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரா இயேசப்பா சந்தர்ப்பத்தை சூழ்நிலை வைத்து பிரசங்கம் பண்ணியிருப்பார். ஒருத்தன் கூப்பிட்டு விருந்து வச்சிருப்பான், அவன் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டு ஐயோனி பிரசங்கம் பண்ணியிருப்பார். அல்லேலூயா. இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க சிந்தைகளை அறிந்து பேசியிருப்பார். நிருபோனி வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபையுடைய நிலவரத்தை அறிந்து ஆவியானோர் அந்த ஊழியக்காரர்களை கொண்டு நிருபம் எழுத வச்சிருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் நீ வந்த பிற்பாடு அந்த சபையுடைய ஒவ்வொரு சபை, ஏபிசி சபையா, சிமுர்னா சபையா, தியத்திரா சபையா, பெர்கமு சபையா, லவோதிகா சபையா, பிலதெல்பியா சபையா, எந்த சபையோ அந்த சபையுடைய நிலவரத்தை அறிந்து எழுத வச்சார். அல்லேலூயா. அந்த சபையுடைய நிலவரத்தை அறிந்து எழுத வச்சார். உபாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 14 வசனத்தோட ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தை முடியுது. 15ல இந்த கற்பனைக்கு நீ கீழ்ப்படியாவிட்டால் என்று சொல்லி ஆரம்பித்து 68 வரைக்கும் ஏறக்குறைய 50 வசனத்துக்கு மேல சாபத்துக்குரிய, அதுவும் பயன்படுத்தப்படக்கூடாத வார்த்தைகளை தேவன் எழுத வைத்தார். அல்லேலூயா. நீ வேணா வீட்டில் போய் உட்கார்ந்து யோசித்து பாரு. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நினைச்சேன், ஓஹோ, ஞாராவேளையிலே ஒரு குறிக்கப்பட்ட ஜனங்கள் அல்லது இந்த கன்வென்ஷன்ல அட்டன் பண்ண ஜனங்கள் மெஜாரிட்டியா தேவன் விரும்புகிற விதத்துல, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற விதத்துல, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இல்ல. ஆகையினால் கர்த்தர் பேசி இருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். உண்மையில கஷ்டமா தான் இருந்துச்சு. எனக்கு மனசாட்சி இருக்குது, நான் ஒண்ணு தன்னுணர்வு இல்லாம பேசலே. அல்லேலூயா. பேசப்படுகிற வார்த்தையுடைய ஆழம், அந்த டெப்த், அந்த ஆழம் தெரியுமே, தெரியாம ஒண்ணு இல்லை. மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில எல்லாம் பேசிட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா மனசாட்சியில தேவன் உணர்த்தினதா
ஜனங்களில் பண்படுத்தப்படாத, சீர்படுத்தப்படாத, ஸ்திரப்படுத்தப்படாத, தேவன் செயல்பட முடியாத, தெய்வீகத்தினுடைய வல்லமை கிரியை செய்ய முடியாத மெஜாரிட்டி ஜனங்கள். சில சபைகள்ல இருக்கும் பாதியாவது இருக்கும். சில சபைகள்ல ஒரு 70% நல்ல விசுவாச தெய்வ பிள்ளைகள் இருப்பாங்க. 30 எப்படியுமே அது இருக்கும், எல்லாமே இருக்கும். சேடை அதாவது ஆகாதது எப்படியுமே இருக்கு, எல்லா சபையிலும் இருக்கும். 12 பேர் ஜெபம் பண்ணி தெரிந்தெடுத்ததுலே ஒரு யூதாசு கூடவே இருந்திருக்கும் போது அது இல்லாம இருக்குமா? இருக்குதான் செய்யும். ஆனா ஞாராவளை எடுத்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஓகே, ஜனங்கள்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கிறீங்க, பட் ஸ்பிரிச்சுவலா எடுத்து பார்த்தா எனக்கு அப்படி சொல்லதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகள் வளர்ப்பு கூட ரொம்ப பெரிய சிறந்த அளவுக்கு வளர்க்கப்பட்டிருக்கான்னா எனக்கு தெரியல. ரைட், நம்ம பிரசங்கத்துக்கு போவோம். ஏன்னா அதுல நம்ம இதெல்லாம் தொட வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்வீட்டா தான் இருக்கும், பட் அந்த ஸ்வீட்டோடு கூட சேர்ந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வார்த்தைகளை சொல்லிட்டு போவோம். பாத்திரவான்கள், ரைட்டா? அதாவது வேதத்திலிருந்து ஒரு 7 பேரை பார்த்து சொன்ன வார்த்தை, அவங்க வாழ்ந்த சூழ்நிலை வித்தியாசமா இருந்தாலும் அந்த வார்த்தை நிறைவேறி இருக்கு. அதுபோல இன்னைக்கு இந்த மாலை வேளையில இந்த கூட்டத்துக்கு, கடைசி கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. எப்படியும் ஆண்டோட கிருபையினால நம்முடைய தலைவராக கத்த தந்திருக்கிற பாஸ்டர் அவர்கள் மூலம் கடைசியில் உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகள் கிடைக்கும். ஆனாலும் எனக்கு முந்தி ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய விசேஷம். அல்லேலூயா. அவங்க பேசிட்டு என்ன பேசன்னு திகச்சு பேச முடியாம இருக்கிறத விட நான் எப்படியோ எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் பேசிட்டு அவங்க பேசும்போது அது ஒரு ஆசீர்வாதம் எனக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். அது எப்படி இருக்கத்தானே செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து. பாத்திரவான்கள், தலைப்பு பாத்திரவான்கள். வேதத்திலிருந்து கட 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 கடாணி நமக்கு 9 மணி வரைக்கும் டைம் இருக்கு. ஏறக்குறைய 1 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்கு. அதுக்கு முன்னாலே முடிஞ்சிட்டா ரொம்ப நல்லது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். முதல்ல யார் பாத்திரவானா இருந்தா, யாரை பார்த்து யார் சொன்னா யாருக்கு நிறைவேறிச்சு? பிரசங்க தலைப்பு புரிஞ்சுதா? அதை கேட்டுருவோம் முதல்ல. அல்லேலூயா. பிரசங்க தலைப்பு புரிஞ்சுதா? ஆமா. இப்ப முதல் குறிப்புக்குள்ள வசனத்தை வாசித்துட்டு உங்களை பாத்திரவான்களாய் மாற்ற போறோம். 3 நாள் வெள்ளி, சனி, ஞாயிறு காலை வரைக்கும் உங்களுக்கு சௌசன்யம் கொடுத்தோம். இன்றைக்கு சபையை கரெக்டா சகோதரிமார ஒழுங்கா உட்கார வச்சுட்டு தான் பிரசங்கம் ஆரம்பிப்போம். வாசிங்க முதல் வசனத்தை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி செய்வாரா, கட்டளை இடுவாராக. சரியா? சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன கேட்டியோ அதை உனக்கு செய்வார். அன்னாளுக்கு நிறைவேறிச்சா நிறைவேறலையா? நிறைவேறிச்சா நிறைவேறலையா? ஏலி சொன்னது கர்த்தருடைய வார்த்தையா அல்லது அவனா சொன்ன வார்த்தையா? நீங்க சொல்லணும். சரியா? இப்போ வரிசை பிடிச்சிடுங்க. சரியா? 1 2 3 4 5 6 7 8. முதல்ல அம்மாவை கனெக்ட் பண்ணி எல்லாரும் உட்காருங்க. ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே உட்காருங்க, செகண்ட் லைன் அப்படியே உட்காருங்க, கரெக்டா உட்காருங்க. 8 பேர் அந்த பக்கம் 1, 9 லைன் தான் இருக்கணும். கரெக்டா அங்கிருந்து பார்த்தா அப்படி நாத்து நட்டயமா இருக்கணும். கரெக்டா உட்காருங்க. உட்கார்லன்னா நான் நிறுத்திட்டு வந்து உங்களை உட்கார வச்சு தான் பிரசங்கம் பண்ணுவேன். இதுவரைக்கும் உங்களை கலைக்க கூடாதுன்னு நினைச்சேன். இதுவரைக்கும் நீங்க சரிப்படலை. இன்னைக்கு சரிப்படுத்தி தான் பிரசங்கமே. நீங்க உட்காரலன்னு வைங்களா, நேரா வந்து 2 சகோதரிமாரை வச்சு தூக்கி உட்கார வைப்பேன். சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. பாருங்க, கரெக்டா பாருங்க. சிஸ்டர் நீங்க எங்க வாங்க, 3வது வரிசையில் இருக்கிற சிஸ்டர் 2வது லைனுக்கு வாங்க. வாங்க வாங்க வாங்க. இங்க சவுசுனி எல்லாம் எனி கிடையாது. கூட்டம் முடிகிற நேரத்தில் எங்க சவுசுனி அதெல்லாம் கிடையாது. எனி லைன் பிடிச்சி உட்கார வைக்கணும். 3 நாள் சொல்லி உங்களுக்கு திருந்த முடியலன்னா அன்னைக்கு திருப்தி ஆகும். அதுக்கு பிற்பாடு எதுக்கு இந்த வெள்ளை சிப்பா, மீசை எடுத்து மொட்டை அடிச்சு அதெல்லாம் கிடையாது. லைன் இங்க இருந்து பிடிச்சா கரெக்டா இருக்கணும். முதல் லைனை பாருங்க எவ்வளவு கரெக்டா இருக்கு, நீ லாஸ்ட் வரைக்கும். செகண்ட் லைனை பாருங்க, அந்த பச்சை சேலக்கார அந்த அம்மாவை பாருங்க, கரெக்டா உட்காருங்க. அங்க தள்ளி உட்காருங்க, 2வதுல உட்காருங்க, 2வது லைன்ல உட்காருங்க. இந்த குழப்பம் எல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஏத்துக்கவே மாட்டேன். உங்களை சரிப்படுத்தாம இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் உட்காருங்க. அப்படி என்ன ஞாரம் விளக்கி பார்த்துடலாம். இன்னைக்கு கிருபாசன கிறிஸ்துவின் சபை பார்த்துடலாம். இன்னைக்கு 4வது லைன் பிடிங்க, கரெக்டா 4வது லைன் பிடிங்க. பார்க்கணும், டிரான்ஸ்ஃபர் வந்துடும், நீ பயப்பட. ஜெபா
எந்த வீட்டில் ஆம்பளைக்கு தலையணைக்கு கீழே பீரோ சாவி இருக்கும், என் மனைவிக்கு தலையணைக்கு கீழே இருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் சாவி எடு, நான் 3 நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எடுக்க முடியலை, உனக்கு திறமையை காட்டி எடுன்னா முயற்சி பண்ணி எடுத்துட்டான். இப்போ பீரோ தர அதில் ஒரு 300 ரூபா இருக்கும், திறந்தா 300 ரூபா இருந்து, சத்தம் போடாத கொண்டு வா, எனக்கு 100 ரூபா தான், நீ 200 ரூபா கொண்டு போனான். அவன் பயத்தோடையே சொன்னான், சார் வேண்டாம் சார் நீங்கள் 300 ரூபாய் வச்சுடுங்கண்ணா. எனக்கு 100 ரூபா போதும், 200 ரூபா இல்லை சார் நான் வேறு ஏதாவது ஒரு வீட்டில் கூட திருடி சமாளிச்சுட, நீங்கள் இதை வச்சுடுங்கண்ணா. என்ன அப்படி சொல்ல? அவன் சொன்னான், ஒரு ஆம்பளைக்கு கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும், அதனால நீங்கள் வச்சுடுங்க நான் போகிறேன்ட்டு போயிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கருத்துக்கு நேரம் வரும். பாத்திரவான்கள் என்ன தலைப்பு? பாத்திரவான்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே சத்தியத்தை தியானிக்க போறோம். அன்னாள் ஒரு மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, அதாவது அதுல மனக்லேசம்னு சொல்லி இருக்கு, ஆனா ஒரிஜினலா சொன்னா ஒரு பைத்தியம் போல உள்ள ஆயிட்டான். வாழ்க்கை பெண்ணினாலா ஒரு பைத்தியம் போல மாறிட்டு. ஆனா அவ சீலோவாவின் ஜெப ஆலயத்துக்கு ஒரு நாள் அழுகிறான், அழுதுகிட்டே இருக்கான். பலி ஒண்ணுமே சாப்பிடல. எல்கான ஆறுதல் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கேட்கல, அவ அழுகிறான். ஒரு குடிகாரன் மாதிரி அவ உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கான். இதை பார்த்த ஏலி சொல்றான், என்னம்மா குடிகாரி மாதிரி இருக்கிறியே அப்படிங்கிறான். ஐயா அப்படி இல்லை, மனக்லேசம் உள்ளவளா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லும். சமாதானத்தோடு போய் இஸ்ரவேலின் தேவனிடத்துல நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ அது உனக்கு சொன்ன ஏலி எப்படிப்பட்டவருங்கிறத உங்களுக்கு சொல்றோம். ரைட்டா? சொன்ன ஏலி எப்படிப்பட்டவர், சொன்ன ஏலி சொன்ன வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையான்னு கேட்க போறோம். தேவனுடைய வார்த்தையா சொன்னார் தம்பிமார பிரதர்ஸ்? ஏலி சொன்னது கர்த்தருடைய வார்த்தையா இல்ல அவனா சொந்தமா சொன்னானா? நீங்க சொல்லணும். ஏமா ஏலி சொன்னது சொந்தமா சொன்னானா இல்ல அவனா சொன்னானா? என்ன கேட்கல, உங்க காது கேட்கறது மாதிரியா சொல்லணும். கொரட்டை மாதிரி நம்ம சத்தம் போடக்கூடாது. கொரட்டையில் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? நம்ம படுத்து கிடக்கிற ரூம்ல இருக்கிற எல்லாருக்கும் கேட்கும், டிஸ்டர்ப் ஆகும். ஆனா நம்ம 3 இன்ச்சு வித்தியாசத்துல 2.5 இன்ச்சு வித்தியாசத்துல இருக்க நம்ம காத்துக்கு மட்டும் கேட்டது கிடையாது. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஏன் கொரட்டை சத்தத்தை நான் கேட்டதுல பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டிருக்கிறாங்க. சிஸ்டர்ஸ் ரூம் 50 அடிக்கு அந்த பக்கம் தள்ளி இருக்கு, அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு ஏசி ரூம் பூட்டிட்டு படுத்துக்கிடுவாங்க, அங்க கேட்குது. ஆனா நான் ஒரு நாள் என் கொரட்டை சத்தம் கேட்டு எழுந்திருச்சது இல்லை. அதனால நீங்க சொல்லது இந்த அறிக்கையும் அப்படித்தான் பார்த்துடுங்க. இந்த சுத்திகரிப்புக்கு அறிக்கை சொல்லியாச்சுன்னா எழுந்திருச்சு கத்திரிக்கு சோத்திரம் எனக்கு ஒன்றும் தகுதியில் நல்லா ஆண்டு ஒன்று லாபோஜனத்துக்கு என்ன தகுதிப்பட நான் எங்க ஜனங்களுக்கு சொல்லுவோம். உன் காது கேட்கிற அளவுக்கு சொல்லு, உன் காது கேட்கட்டு. இப்போ ஏலி சொன்ன வார்த்தை ஆண்டவர் சொல்லி சொன்னாரா இல்ல அவனா சொன்னாரா? எங்க ஒரு குறிப்பை தியானிச்சாலும் இன்னைக்கு சரியா போவோம். அல்லேலூயா. இன்றைக்கு பாத்திரவான்களாய் போவோம். அல்லேலூயா. இன்றைக்கு கூட்டம் முடிஞ்சு போகும்போது நாங்க உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப போறோம். நீங்க பாத்திரவான்களா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகணும். அல்லேலூயா. இதுதான் இந்த கூட்டத்தின் கடைசி கூட்டம். அல்லேலூயா. ஆமா, புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்லி ஏலி சொன்னாரா இல்ல ஏலி தானா சொன்னாரா? தானா தானே சொன்னாரு. ஆமாவா இல்லையா? நிறைவேறிச்சா நிறைவேறலையா? அன்னாள் கேட்டது எவ்வளவு? அன்னாள் கேட்டது எவ்வளவு? ஒரு பிள்ளை. ஆண்டவர் கொடுத்தது எத்தனை பிள்ளைகள்? 6 பிள்ளைகள். ரைட்டா? இப்ப வருவோம். அன்குவாலிஃபைடான ஒரு ஏலி சொன்ன வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணி பாத்திரவானாய் இருந்த பாத்திரம் உள்ளவளாய் தகுதி உள்ளவளாய் இருந்த அன்னாளின் வாழ்க்கையை நிறைவேற இருக்க முடியுமானால் இந்த இரவு இந்த வருடாந்திர கன்வென்ஷன் கடைசி கூட்டத்துக்கு ஒருவேளை இந்த ஆரம்ப பகுதியிலே சுவிசேஷ வார்த்தையாய் தேவனுடைய வார்த்தையாய் உங்களுக்கும் சொல்லுகிறோம். தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய சன்னிதானத்திலே மனத்தாழ்மையோடு கூட மிகுந்த ஜெபத்தோடு நடத்தப்படுகிற இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே இந்த இரவு நேரத்தில் உங்களை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை கண்ணீரின் வாழ்க்கையாய், அன்னாளை போல வேதனையின் வாழ்க்கையாய், துக்கம் நிறைந்த வாழ்க்கையாய், ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் இல்லாததினால், ஏதோ ஒன்றை நீ அடைய முடியாததினால், ஏதோ ஒன்று உன் குடும்பத்துக்கு விலக்கப்பட்டதினால், ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை மனக்லேசம் உள்ளவளாக, கண்ணீரின் பாதைக்கு ஏதுவாக, வேதனையின் பாதைக்கு ஏதுவாக, துக்கத்தின் பாதைக்கு ஏதுவாக, புலம்பலின் பாதைக்கு ஏதுவாக உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து இந்த இரவாயிலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இந்த கன்வென்ஷன் ஆயில் என் பிரச்சனை தீராதா என்று வந்திருப்பாயானால் அன்றைக்கு ஏலி
அன்குவாலிஃபைடான நிலவரத்திலே, தகுதி இல்லாதவனாய் இருந்த நிலவரத்திலே, பிடரி முறிந்து சாக வேண்டிய நிலவரத்தில் இருந்த ஏலி அன்றைக்கு அன்னாளை பார்த்து சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே இந்த கூட்டத்தின், இந்த பிரசங்கத்தின் ஆரம்ப பகுதியிலே இன்றைக்கு கண்ணீரோடு வந்திருக்கிற அருமை தேவனுடைய பிள்ளையே, வேதனையோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் வியாதியின் பிரச்சனையோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் உங்களை பார்த்து மனப்பூர்வமாக தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து உங்களை பார்த்து சொல்லுகிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் சொல்லுகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற தெய்வ சமூகத்தின் அனுபவத்திலே, பரிசுத்த ஆவியானுடைய ஆழத்துவமான அனுபவத்தோடு உன்னை பார்த்து, உன் குடும்பத்தை பார்த்து சொல்கிறோம். நீங்காத உன்னுடைய பிரச்சனைகள் மாறுவதாக. சமாதானத்தோடு போங்க. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ அதை கர்த்தர் இந்த வருஷத்திலே, கர்த்தர் உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்தில் நிறைவேற்றுவாராக. அன்னாள் ஜெபித்த ஜெபத்தின் அடிப்படையில் இல்லாமல் ஆண்டவராகிய தேவன் அவளுக்கு மேலும் 5 பிள்ளைகளை கொடுத்தது போல இந்த இரவு வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, புலம்பலோடு உன்னுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய ஜீவியத்திலே என் வாழ்க்கை இப்படி இருக்கிறேன் அங்கலாய்ப்போடு கூட இருப்பாயானால், மன கிளேசம் உள்ளவளாய் இருப்பாயானால், வியாதியின் கொடூரத்தோடு இருப்பாயானால், இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு கூட தெய்வ சமூகத்தின் அனுபவத்திலே சீலோவாவின் ஜெபாலயத்திலே ஏலி சொன்ன வார்த்தையை உன்னை பார்த்து, உன் குடும்பத்தை பார்த்து, உங்க சபையை பார்த்து சொல்லுகிறோம். சமாதானத்தோடு போங்க. இஸ்ரவேலின் தேவனிடத்துல என்ன கேட்டீங்களோ கண்டிப்பா அதை செய்வார். நான் அல்ல, அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. போதும். கப்பலால் கரை சேர்க்கப்பட முடியாதவர்கள் கப்பல் துண்டுகளால் 273 பேர் கரை சேர்க்கப்பட்டார்கள். அப்படித்தானே எழுதியிருக்கு. கப்பல் கரை சேர்க்கலை, கப்பல் துண்டுகள் மயிர் கூட சேதப்படாதபடி கரை சேர்க்கப்பட்டார்கள். அதுவும் மெலித்தா தீவு என்கிற அன்புள்ள ஜனங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். ஆண்டவருடைய கிருபையினாலே உன் வாழ்நாளெல்லாம் இந்த பிரசங்கத்தின் தலைப்பை உன் வாழ்க்கையிலே மரத்துண்டாக நினைத்து நீ பிடித்தால் கூட கரை சேர்க்கப்பட முடியும். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எதிர்வினையாக மாறும் போதெல்லாம், சபைக்கு வரும்போது நான் ஒரு பாத்திரமானவளாய், நான் ஒரு பாத்திரமானவனாய் இன்றைக்கு சபைக்கு போவேன். பாடப்படுகிற பாடலின் ஒரு வரி போதும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அன்றைக்கு ஏலி அன்னாளை பார்த்து சொன்ன வார்த்தையின் அனுபவத்திலே அவள் வாழ்க்கையில் அதற்கு பிற்பாடு அவள் துக்கமாய் இருக்கவில்லை. அவள் கேட்டது ஒரு பிள்ளை. ஆண்டவராகிய தேவன் அவளுக்கு கொடுத்தது மீண்டும் 5 பிள்ளைகளை கொடுத்தார். இன்றைக்கும் கேளாத ஐஸ்வர்யத்தை தருகிறதான தேவன், 100க்கு 100 உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன் வாழ்க்கையின் பிரச்சனைகள் மாறும்படியாக, உன் வாழ்க்கையின் வேதனைகள் மாறும்படியாக, உன் வாழ்க்கையின் அங்கலாய்ப்புகள் மாறும்படியாக, சரீரத்தில் இருக்க வியாதியின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும்படியாக சமாதானத்தோடு போ. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், உன்னை படைத்த தெய்வம், உன்னை சிருஷ்டித்த தெய்வம், தாயின் கருவிலே உன்னை கண்ட தெய்வம், அநாதி சிநேகத்தால் சிநேகித்த தெய்வம், உன்னுடைய வாழ்க்கையிலே உலக தோற்றத்துக்கு முன்பாக உன்னை முன்குறித்த தெய்வம், உன்னை அழைத்த தெய்வம், உன்னை வேறு விரித்த தெய்வம், உன்னை நீதிமானாய் மாற்றின தெய்வம், உன்னை மகிமைப்படுத்தும்படியாக சமாதானத்தோடு போ. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ அதை உனக்கு தவற மகிமையாய் உன் கொம்பு உயர்த்தப்படும்படியாக, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம், உன் ஏழ்மை மாறும்படியாக, உன் இல்லாமை மாறும்படியாக, உன் வறுமை மாறும்படியாக, உன் தரித்திரம் மாறும்படியாக, உன் பிரச்சனைகள் தீர்க்கப்படும்படியாக மறுபடியும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். மறுபடியும் தெய்வ சமூகத்திலிருந்து உன்னை பார்த்து சொல்ல, 1க்கு 1000 முறை சொல்லுகிறோம், நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக, உன் பிரச்சனை தீர்க்கப்படுவதாக, உன் வேதனை மாறுவதாக, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் கண்ணீரை துடைப்பாராக. ஹல்லேலூயா. God is God. What a God. தேவன். ஹல்லேலூயா. தீரம்னா தீரம். உங்களுடைய லைஃப் அனுபவம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பிரசங்கம் எடுத்த லைனில் போகுமான்னு தெரியாது, போகிற அளவுக்கு போகும். பின்னால் தூக்கி நிறுத்துறதுக்கு தலைமை பாஸ்டர் இருக்கிறாங்க, கையில் கொடுத்துட்டு உட்காந்துருவேன். ஆனால் அப்படி செய்வேனான்னு தெரியல. நானே மைக்க கொடுக்காத ஆள். 2021 ஒரு 2 சென்ட் பூமியில் உங்களுக்கு சொல்கிறதுக்காக உணர்த்தப்படுறேன். எப்படியுமே வரோம், ஆனால் இப்போமே சொல்லணும் போல இருக்கு. தூதுக்குள்ளே போகலை.
21 நாங்கள் ஒரு 2 சென்ட் பூமி டிபிஎம் போனதுலேருந்தே எதுவுமே சொந்தமாக இருக்கக்கூடாதுன்னு இருந்தேன். அதனால் நிலம் பொருள் வாங்குறது எடுக்கிற ஒன்றுமே விரும்பலை. கிடைக்கிறத அப்படியே செலவழித்து ஒரு அப்போஸ்தலனுடைய குவாலிஃபிகேஷனில் 2, 1 தேவனோடு தங்கியிருந்து ஊழியம் செய்யணும், கிடைக்கிறதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இதுதான் அவனுடைய குவாலிஃபிகேஷன். 1 தேவனோடு தங்கியிருந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு நல்ல அப்போஸ்தலன் தனக்கு இருக்கிறதை பகிர்ந்து கொடுத்து ஊழியம் செய்யணும். நம்முடைய தலைமை பாஸ்டர்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு எதுவும் இருக்காது. சபை கட்டுறதுக்கு மற்ற ஊழியங்களுக்கு அப்படி தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு நீ ஒன்றுமே தேவையில்லை, அவங்களுக்கு அவசியமும் இல்லை. ரைட். அதனால 2 சென்ட் பூமி தர வாடகையில் இருந்தோம். 2021 அவங்க சொன்னாங்க 40 லட்ச ரூபா தரணும், இல்லைன்னா நீங்கள் காலி பண்ணிடுங்க, இனி நீங்கள் 6 மாதம் வாடகை தராண்டான்னாங்க. ஆண்டோடைய கிருபையினாலே சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டோம். ஏற்றுட்டு ஒரு இடத்த அந்த இடத்த 34 லட்ச ரூபா வரைக்கும் விலை வச்சோம். 34 வரைக்கும் அதாவது என்ன சொல்லலாம் 34 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா சொன்னாங்க. அவ்வளவுக்கு இடம் போகாது. 34 லட்ச ரூபா விலை வச்சோம். தரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கு நேரம் ஆப்போசிட், சபை நடத்திக்கிட்டு இருந்ததுக்கு நேரம் ஆப்போசிட். எனக்கு வைராக்கியம், எப்படி இதை வாங்கணும், கொடுத்துடக்கூடாது, தேவனுடைய சபை நடத்துகிற வேற எங்கேயும் நடத்த முடியாது. அதுக்கு ஆப்போசிட்டில் 5 சென்ட் பூமி கிடக்கு. என்னுடைய வேதனையான நிலவரத்தை பார்த்து ஏற்கனவே சொந்த ஊரில் ஊழியம் செய்கிறதுனால 2 சகோதரிமார் கூட இருக்கிறதுனால எல்லாமே வாடகையில் இருக்கிறதுனால நக்கல் நளிக்கு நமக்கு சொல்லாண்டாமே. அதுவும் புதுடிப்பில் கொஞ்சம் டிபிஎம் ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம வேற டிபிஎம் ஸ்தாபனத்திலேருந்து வெளியே வந்தவன் வேற. கொஞ்சம் வாய் பெருசு பார்த்தீங்களா, மூக்கும் வாயும் எனக்கு கொஞ்சம் பெருசாகும். நீங்களே பார்த்துருப்பீங்க, 5 பிரசங்கத்திலே கண்டுபிடிச்சிருப்பீங்க வாய் எப்படி இருக்கும்னு சொல்லி. தென்னாவட்டும் கூடுதல். அதனால நல்லா வறுத்து பேசியிருப்பாங்க தானே. அவரு செத்தாலும் இந்த சகோதரிமார் என்ன செய்வாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட நிலவரம் வந்தபோது, பிரதர் ஒருவேளை நமக்கு இந்த இடத்தை தராட்டா என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்ன ஆண்டவர் அழைத்திருந்தா, கர்த்தர்னு தெரிந்தெடுத்திருந்தா, அப்படி பேசிட்டே இருப்பேன், ஆட்டோமேட்டிக்காக அழுதுருவேன். இப்பவுமே அந்த இடத்த நினைக்கும் போது மனசு உடையுமான அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. சபை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், 2 சென்ட் பூமி விட்டுட்டு போங்கிறாங்க, 34 லட்ச ரூபாய் கேட்ட பிற்பாடு தரல, எப்படி இருந்திருக்கும். கர்த்தர் என்ன அழைச்சிருந்தா, இந்த தேசத்துல தான் கர்த்தர் என்ன ஊழியம் செய்யணும்னு வைத்திருந்தா கண்டிப்பா தருவணும். எதிரில் ஒரு இடத்த விசாரிச்சோம், 8 லட்ச ரூபா வச்சு 40 லட்ச ரூபா தந்தா போதும்னாங்க. 2 சென்ட் 34 லட்ச ரூபாய் கேட்டோம், எதிரிலேயே 40 லட்ச ரூபாய்க்கு 5 சென்ட் பூமி. சரி அப்படின்னா எங்க கையில ஒரு 8 இல்லைன்னா ஒரு 8 லட்ச ரூபாய் கையில இருக்குது கல்ற தோட்டம் வாங்குறதுக்கு. ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு ஐட்டன் ஆட்டோ கியர் வண்டி இருக்குது. சரி ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தாரோம், வாங்கிட்டோம். அவங்க 6 மாசம் டைம் தந்தாங்க. ஓகேன்னு சொல்லி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இது செய்தோம். சபையில் அறிக்கவே இல்லை. சபையில இருந்து வேணா ஒரு 7-8 லட்ச ரூபா கிடைச்சு, அவ்வளவுதான். அதுவே ஒரு அம்மா 5 லட்ச ரூபா தந்ததுனால ஒரு 7-8 லட்ச ரூபா. எங்கிருந்து பணம் வந்து எப்படி வந்துன்னு தெரியாது. மே மாசம் முடிப்போம். மே மாசம் 15ஆம் தேதிக்குள்ள பணம் ரெடி ஆயிடுச்சு. முடிச்சோம், ஐட்டன் காரை விற்றோம், வேலையை ஆரம்பித்தோம். நீங்கள் எப்போது வந்தால் பாஸ்டர் அனுமதியோடு வந்து எங்கள் ஃபெய்த்தோம் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் மாற்றினார். இஸ்ரவேலின் தேவனிடத்துல நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ அதை ஆண்டவர் உனக்கு தருவார். சமாதானத்தோடு போ. இன்றைக்கும் ஒருவேளை உட்கார்றதுக்கு இடம் இல்லை, என் பிள்ளையை கட்டி கொடுக்க நிர்வாகம் இல்லை, வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கிறோம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், தண்ணீரினால் நிரம்பும். பெரிய ஆசீர்வாதத்துக்கு பிரசங்கெல்லாம் கேட்காண்டாங்க. ஆல்ரெடி கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா. உங்க பேரை பெருமைப்படுத்துவேங்கிறது ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற வாக்கு தத்துவம்னா ஏத்திடுவார். அல்லேலூயா. ஒரு காலத்துல டிபிஎம்ல இருந்து வந்து என்ன கன்வென்ஷனுக்கு கூப்பிட மாட்டாங்களான்னு சொல்லி எங்க அத்தா ஒருத்தர், எங்க அக்கா புருஷன் ஒருத்தங்க, அதாவது என்ன சொல்லலாம், ஃபுல் காஸ்பல்ல பிரின்சிபாலா இருந்தார். அவர்கிட்ட போய் ஒரு நாள் சொன்னேன், சும்மா அப்படி சொன்னேன், அதாவது நம்மளை ஃபுல் காஸ்பல்ல அறிமுகப்படுத்த மாட்டாங்களான்னு. அவர் ஈஸியா சொன்னாங்க, நான்லாம் யாரையும் அறிமுகப்படுத்த மாட்டேன் அப்படின்னாங்க.
ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா, பிரசங்கம் பண்றாங்களா, ஊழியம் செய்யறாங்களான்னு தெரியாது. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஓரளவுக்கு ஒண்ணுமே இல்லாட்டாலும் என் பிரசங்கத்தை மறுபடி கேட்க யாருமே வர மாட்டாங்க. ஒரு சபைக்கு கூப்பிட்டவங்க அடுத்த தடவை கூப்பிடணும்னா ரொம்ப கஷ்டம். இது மாதிரிப்பட்ட ஒரு பரிசுத்தவான்கள் தான் மறுபடி கூப்பிட முடியும். அப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிற என்னுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் கிருபையாய் அநேக இடத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த மாலை வேளையிலும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உன்னை பெருமைப்படுத்துவேன் என்கிற வாக்கு தத்தத்தை வைத்திருப்பாரானால் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரங்க உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் தங்கும். நம்முடைய தியானத்துக்கு நேராய் கடந்து போகும். இந்த ஏலி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பேச போறோம். எதுக்குன்னா நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியத்தை சுத்திகரிக்கிறது. பாத்திரமான அன்னாளின் வாழ்க்கை எப்படிப்பட்டதா, ரைட்டா? இந்த ஏலி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆசாரியன் தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். 1 ராஜாக்கள் 1 சாமுவேல் புத்தகம் 2:12 வாஸ்தம். 1 ராஜாக்கள் 2:12 வாசிங்க. கர்த்தரை போதும். தேவனை அறிகிற அறிவுல பிள்ளைகளை வளர்க்காத. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்யற தவற நினைவுபட்டு விரும்புறேன். அழகு, படிப்பு, பணம். பெந்தகோஸ்தே ஜனங்கள் செய்யற 3 விஷயம். பிள்ளைகளுக்கு படிப்பு, பணம், அழகு. நுனிநாக்கு இங்கிலீஷ் பேசணும். வாட் ஆர் யூ டூயிங்? வேர் ஆர் யூ கோயிங்? ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? ஹவ் ஆர் யூ? எஸ். Oh, I love you. I get you. I like you. I eat. அப்படி அந்த இங்கிலீஷ். நான் சொல்லுவேன், இங்கிலீஷ்ல அப்படியெல்லாம் புரிஞ்சு பேச வேண்டியதில்லை. இன்னைக்கு மீன் வாங்கப்பா நீங்களா, உங்க வீட்டுக்கார் எங்கப்பா இருக்காரு, ஏக்கா இங்க வாங்கல. புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? இதுல இங்கிலீஷ் மட்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது how are you, what are you doing, புரியுறது மாதிரி பேசினாலே போதும். அதுக்கு நம்ம ஆட்களை கொண்டு எங்கெல்லாம் கொண்டு சேர்க்க முடியுமோ சேர்த்து, காலையில டியூஷனுக்கு கொண்டு விட, ராத்திரி கொண்டு விட, இவ்வளவு புக்குகளை படிச்சு அங்க பிஇ பட்டம் வாங்கிட்டு 15,000 ரூபாய்க்கும் 20,000 ரூபாய்க்கும் கம்பெனியில வேலை செய்யறான். ஏங்க அப்படியெல்லாம் செய்யாதுங்க. உங்க பிள்ளைகளை முதல்ல கர்த்தரை அறிகிற அறிவுல வளங்குங்க. ஹல்லேலூயா. ஏப்பார் ஆப்பிள்னு சொல்லி கொடுக்காதுங்க. சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுங்க. ஏப்பார் என்னது என்னது ஆபிரகாம். பி ஃபார் பால்னு சொல்லி கொடுக்காங்க. பி ஃபார் பெத்லகேம். சி ஃபார் கேட்னு சொல்லாங்க. சி ஃபார் கால்வரி. ஹல்லேலூயா. டி ஃபார் டெத், மரணத்தின் வல்லமையை சொல்லி கொடுங்க. ஹல்லேலூயா. இப்படி சொல்லி கொடுத்து வளங்க. பைபிள் அப்படித்தானே சொல்லி இருக்கு. கர்த்தரை அறிகிற அறிவிலே அவன் பிள்ளையை வளர்க்கவில்லை. அன்குவாலிஃபைடான ஒரு ஏழு தகுதி உள்ள அன்னாளை பார்த்து சொன்ன வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளை வளர்க்கிறோம். இங்கிலீஷ் பேசணும். தகப்பனாருக்கு அதனால தான் இங்கிலீஷே தெரியாது, அவருக்கு தமிழே தெரியாது. இங்கிலீஷ்ல கஜா புஜா அப்பாவுக்கு செல்ல வாங்கி ஐ லவ் யூ டார்லிங், எங்க இருக்கிறீங்க, ஹாப்பி பர்த்டே. என் பிள்ளை இங்கிலீஷ்ல பேசுது. அவங்கிட்ட பேசிட்டு அம்மையா அப்பாவும் திருன்னு முழிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதான். திடீர்னு கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட் போட்டுருப்பான், பிள்ளை போயிடும். நம்ம பிள்ளைகள் இல்லை, மற்றபடி சொல்லு. திருப்பி நம்ம பாடிக்கிட்டே இருக்க போயிட்டாங்களே. பிள்ளைகளை கர்த்தர் அறிவு. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு வேத புஸ்தகத்தை திருப்பினால் என்ன சொல்லி இருக்கு சொல்லுங்க. உபாகமம் 6:6 என்ன சொல்லுது? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் படிச்சு கொடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க பிள்ளைகள் படிக்கணும். காலையில கூட நம்ம பார்த்து சொன்னாங்க, தேசத்து ஜனங்களுக்கு சாட்சியா இருப்பதற்கு நாம் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படியெல்லாம் எனக்கு தெரியலங்க. அது ஒரு பக்கம் இருக்குது, ஆனா அதுதான் வாழ்க்கையான கிடையாது. நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதம் பரலோக நம்பிக்கை. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் சரளமா வசனத்தை தெரிஞ்சிருக்கணும், வசனத்தின்படியா ஜீவிக்க பழகிக்கொள்ளணும். அல்லேலூயா. நீ உட்கார்ந்து இருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் உன் பிள்ளைகளுக்கு அதை பற்றியே பேசு.
இருக்கா இல்லையா? வாசிங்க வாசிங்க. நம்முடைய பிள்ளைகளாவது வாசிங்க டக்குனியா. ம் 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 அல்லேலூயா. சரி, நீங்க ஒருத்தங்க வாசிங்க டக்குனி. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. என்ன செய்யணுமா? பைபிளை பற்றி தான் பேசணுமா? சரியா தப்பா? சரியா தப்பா? இன்னைக்கு நம்ம அப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோமா? காலையில் எழுந்திருச்சா ஒரு அதிகாரம் கண்டிப்பா படிக்கணும், ஒரு வசனம் மனப்பாட வசனம் படிக்கணும், ஒரு வாக்குத்தத்த வசனம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறோமா? இல்லையே. இன்னைக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளா படிக்கிற பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு எவ்வளவு மார்க் வாங்குறாங்க? எத்தனை மார்க் வாங்குறதுக்கு நம்ம படிச்சு கொடுக்கிறோம். மனப்பாட வசனம் இருக்கிறதுல சின்ன வசனம், இயேசு கண்ணீர் விட்டார், ஜீவாப்பம் நானே, ஒரு வருஷத்துக்கு 23 தடவை கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும். இப்படியே சொல்லி கொடுங்க. ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை சொல்லி கொடுக்கணும், படிக்க வைக்கணும். அவனை ஒரு பெரிய இங்கிலீஷ் போயும் படிக்க வச்சிருவோம், பெரிய மேக்ஸ் படிக்க வச்சிருவோம். அதனால கர்த்தரை அறிகிற அறிவுல பிள்ளையை வளர்க்கல. 2, இந்த ஏலியின்டே தகுதி இல்லாத தன்மையை குறித்து சொன்னா 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 29 வாஸ்தா. 1 சாமுவேல் 2:29 வாஸ்தா வாசிங்க. பிள்ளைகளை கனம் பண்ணனா. தகுதி இல்லாத ஏலியின் 2வது தன்மை என்னது? தேவனை விட பிள்ளைகளை கனம் பண்ணினோம். எண்ணி முடியாத ஊழியக்காரங்க கூட இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. எண்ணி முடியாத ஊழியக்காரங்க கூட அவங்க பிள்ளைகளை தான் கனம் பண்றாங்க, தேவனுக்கு கிடையாது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? சபையில விசுவாசிகளுக்கு பிள்ளைகளுக்கு கூட ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கும். கல்யாணம் பாஸ்டர்ஸுக்கு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, அந்த பேர பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயும் ஓடிட்டு தெரியும். பார்த்துருக்கீங்களா? நீங்க அப்படி பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன். என்ன நீ விசாரிச்சா ஓடிட்டு இருக்கிற பிள்ளை யாருன்னு கேட்டா, அங்க இருக்கிற பெரிய பாஸ்டருக்கு பேர பிள்ளையாரு, இல்லதான் அங்க இருக்கிற பாஸ்டருக்கு பிள்ளையாரு. அதை கண்டிக்க மாட்டாங்க, உட்கார வைக்க மாட்டோம். ஒன்னு கொடுக்கணும், பிள்ளைகளோட ஆரம்பத்தில் ஒன்னு கொடுக்கணும். ப்ரீகேஜிக்கு அனுப்பி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், ஒன்னு கொடுக்கணும். உட்கார்ல தெய்வ சமூகம். நான் முன்னொரு காலத்தில் இப்ப செய்ய மாட்டேன், இப்ப என்ன செய்ய சொன்னாலும் செய்ய மாட்டேன். பிள்ளைகள் தவறு பண்ணிக்கிட்டே இருக்கும், பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. நைஸா போய் பிள்ளைய கூட்டு வரு, அவங்க அம்மாட்ட உட்கார வைக்கமாய். ஆனா உட்கார வைக்கும் போது பிள்ளை அழும், ஊனி அழும். பெற்றோருக்கு தெரியவே தெரியாது ஏன் பிள்ளை அழுகுதுன்னு சொல்லி. நான் பிடிச்சி தூக்கிட்டு வரும்போதே நவுட்டிடுவேன், நைஸா நவுட்டிடுவேன். ஏன்னா நான் அடி வாங்கி பழகி இருக்கேன்ல, நவுட்டிடுவேன். எங்களுக்கெல்லாம் வாத்தியார் இப்படி நவுட்டுவார், மேல் தோல் அப்படியே பிஞ்சு போகும். சார் 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 அது அழகா கையை இப்படி பின்னி வச்சுக்கிடுவார். நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், பூ போல தூக்கிட்டு வரேன். தூக்கிட்டு வரும்போது நான் ஊட்டி கொண்டு வந்து உட்கார வச்சு. இப்போ அதை செய்ய மாட்டேன், செய்துவிட மாட்டேன். இப்போ அதனால என்ன சிஸ்டர்ஸ் வந்து பிள்ளைகளை அடிங்கன்னு சொன்னாலே எனக்கு சிரிப்பு வந்துடும். இப்போ அதை செய்ய மாட்டேன். ஆனால் பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும். லேலுயா, நம்ம உட்காருனா உட்காரு, படினா படி அப்படிங்கிற இடத்துல வளரணும். அவன் பிள்ளைகளை கனம் பண்ணணும். பிள்ளைகள் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துடக்கூடாது. பிள்ளை கேட்கும், தாந்து கிடக்கிறது மாதிரி ஒன்று வாங்கி தாங்கம்மா, கிழிஞ்சி கிடக்கிறது மாதிரி ஒன்று வாங்கி தாமா, இவ்வளவு போல இருக்கிறமா ஒரு டிஷர்ட் வாங்கி தாமா. பொம்பளை பிள்ளைக்கு இப்போ ஆசை இருக்கு, பையனோட மாதிரி பேண்ட் குழல் போடணும், பையமாறு மாதிரி. பயலுக்கெல்லாம் ஆசை இருக்கு, பொம்பளை பிள்ளைகள மாதிரி காது கம்மல் போடணும், முடி நீளமா வளைக்கணும், மற்ற அந்த கிரீடம் வைக்கணும். அந்த பேண்ட் போட்டானா இதுல தான் நிக்கி குழல் செய்ய. ஆண்டவர் தந்த பிள்ளைக்கு அவர்கிட்ட கனவு கொடுக்கணும். பிள்ளைகளை சரியா வளர்க்காததுனால 7 பெடரி முறிஞ்சு செத்தான். அல்லேலூயா, உங்களுக்காக தான் அது எழுதியிருக்கு. அல்லேலூயா, எனக்காக இல்லை. எனக்கு ஜே யூஸ் பண்ண ஆளே கிடையாது. நான் ஜே ஜே. யாரு ஜே ஜே அப்படின்னா என்னது? ஜீசஸ் மகன் ஜெபா. எம்மு கூட போட்டது தப்பு, அவர் இறந்து போயிட்டார் அப்பா. ஒரிஜினல் தகப்பனார் ஜே ஜீசஸ். அல்லேலூயா. ஏன் இன்சியல் யூஸ் பண்றதுக்கு இங்க யாருக்குமே அதிகாரமும் இல்லை, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. அல்லேலூயா.
ஆனா இனிஷியல் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க வந்துட்டீங்களானா தேவனை கனம் பண்ணணும். அல்லேலூயா. பிள்ளைகளை குறிச்ச கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளை கனம் பண்ணினான் ஏலி. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. இந்த பிள்ளைகளை கண்டிச்சிடக்கூடாது. சில சபைகள்ல தம்பியுடைய காலை சரியா நீட்டு மடைக்கு நான் விடுறதே கிடையாது. நல்லா கொடுப்பேன். உட்கார்ல சரியா உட்காரு. நம்ம பிள்ளை தானே. அல்லேலூயா. பூட்ட தாத்தாவாயாச்சு. இதுக்கு பிற்பாடு இந்த பிள்ளையை கண்டிக்க யார்கிட்ட கேட்டோம். அல்லேலூயா. நம்ம கண்டிப்பெல்லாம் தெய்வீகமான கண்டிப்பு. அல்லேலூயா. ஆமா, சும்மா அந்த கடமைக்கு கண்டிக்கிறதெல்லாம் கிடையாது. யார் எங்களுக்கு சொத்து சுகம்? நீங்க தானே எங்களுக்கு சொத்து சுகம். அல்லேலூயா. நீங்களே எங்களுடைய கிரீடம். நீ பரிசுத்த பவுல் சொல்றார். அல்லேலூயா. பாசுக்கு சொத்து சுகம் யார்? நீங்க தான். அல்லேலூயா. நின்னாலும் விழுந்தாலும் நீங்க தானே உங்களுக்கு சொத்து. அல்லேலூயா. யார் சொத்து? அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் தூக்கி வச்சு அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளை கனம் பண்ணினான். அடுத்த வார்த்தை வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தா. சமயம் ஆயிட்டு சீக்கிரம் போயிடும். 1 சாமுவேல் 3:1 வாசியா. அபூர்வமாயிருந்தது. போதும். தெய்வ சத்தம், தேவனுடைய வார்த்தையே கிடையாது. ஏலிய 3வது நிறைய இருக்கு, நன்றி இல்லாத நிறைய இருக்கு. 3 விஷயம் தான் எடுக்கணும். 1, கர்த்தரை அறிகிற அறிவுல பிள்ளைகளை வளர்க்கல. 2, தேவனை விட பிள்ளைகளை நேசித்தான், கனம் பண்ணினான். 3, என்ன செய்தான்? தெய்வ சத்தமே இல்லை. எத்தனை பேர் ஆண்டோடைய சத்தம் கேட்குறீங்க? இப்ப கேட்டுருவோமே. எம்மா நகையெல்லாம் நீ உட்கா எந்திரிச்சிடாத. பரிசுத்தாய் பெற்றிருக்கியா மக்கா? ஆண்டவர் பேசுறாராமா? என்னைக்கு பேசினாரு? என்னமா பிரேயர் பண்ணும்போது பேசினாரா? இன்னைக்கு ஏதாவது பேசினாரா? இன்னைக்கு அப்படி பேசினாரான்னு தெரியல. அப்படிதானா? இன்னைக்கு அப்படி பேசினாரான்னு சொல்லல. ஆண்டவர் உங்களை பார்க்குற பழக்கம்லாம் உண்டா? எப்பமாவது ஆண்டவர் உங்களை பார்த்துருக்கிறாரா? சரி, உங்களை போட்டு கஷ்டப்படுத்தான அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு, எம்மா நீங்கள் ஆண்டோடைய சத்தம் ஏதாவது கேட்குறீங்களா? எப்போமாவது சில நேரம் அந்த கன்வென்ஷனில் 1-2 வார்த்தை ஊழியர்கள் மூலம் பேசுனதுனால பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்பா, அவங்க பொத்தி நிற்கிறாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ஆண்டவர் பேசுகிறாரா? விடக்கூடாது இன்னைக்கு. சரி, இவங்களை அப்படியே விட்டுருங்க. இனி இந்த பக்கம் நின்றுனா கீழே விடணும். தம்பி, உங்கள்கிட்ட ஆண்டவர் ஏதாவது பேசுகிறாராமா? ஏதாவது பேசுறதே சொல்லுங்களா? ஒன் வே ஸ்பீச் தான் ஃபுல்லாக. நம்ம செல்ஃபோன்லாம் எப்படின்னா ஒன் வே ஸ்பீச். காட் அப்படின்னு போட்டு ஹலோ ஆண்டவரே இப்படி இருக்குதப்பா. எதிர்மனையில் அட்டன் பண்ணாங்களோ பட்டலையோ பேசலையோ நம்ம போக்கில் 1/2 மணி நேரம் காற்றுல வச்சு பேசிட்டு அந்த ஆளை செல்ல வச்சிட வேண்டியது. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? எனக்கு டிபிஎம் சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு. பிரசங்கம் இப்போ எப்படி முடியும்? இப்போ முடிச்சிருவோம் சரியா? டிபிஎம் சம்பவம் ஒன்று ஞாபகத்து. ஃபெய்த்தோமில் பயங்கர சண்டை. 2 மண்டே ஒன்றாக்கலாலும் 2 கொண்டே ஒன்றாக்க முடியாது. டிபிஎம் சபையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அதாக்கும். சிஸ்டர்ஸ் மாறு சில நேரம் சூடு ஆயிட்டாங்கன்னா பானை சட்டியெல்லாம் புறக்கி அடிப்பாங்க. நான் மூச்சியை காட்ட மாட்டேன், அடிச்சு போட்டாங்க. தேவனே அனுபவிச்சிருக்கிறாரு. சியோன் குமாரத்தில் விளையாடுங்க போங்க அப்படின்னு விட்டுரு. ஒரு நாள் ஒரு மதர், அதில் அங்கே கல்யாணம் ஆகி இந்த விதவைங்கிற இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஊழியத்துக்கு வருவாங்க. அவங்கள மதரை வைப்பாங்க சரியா? நான் திருவண்ணாமலை சபையில் இன்சார்ஜாக இருக்கிறேன். ஒரு அம்மா மதரை வந்தாச்சு. அங்கே இருக்கிற 3 பேர் கல்யாணம் ஆகாதவங்க. இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் ஆகி வந்தவங்களுக்கும் செட் ஆகவே செய்யாது. சில மதர்ஸ் செட் ஆகிரும், சில மதர் செட் ஆக. அது அந்த அந்த கல்யாணம் ஆகாத ஒரு கூட்டம் அது ஒரு ஜல்லிக்கட்டு கால மாதிரியே தாங்கும். எப்பவும் ரேஸுக்கு நிர்ணயமாய் தாங்கும். ஒன்று இடிக்கும், இல்லைன்னா அப்படி ரேஸ். இப்போ என்னையே பார்த்துட்டுங்களாம் பாருங்களாம். என்னதான் இருந்தாலும் 56 வயசுல அந்த ரேசிங்லே தான் இருக்கும். அந்த பக்குவமே வராது. ஏன்னா அது அப்படிதான் இருக்கும். அது அப்படித்தானே இருக்கும். ரைட், ஓகே. இவங்க என்ன நடந்துச்சு அந்த அம்மா சொன்னாங்க, நான் இப்போ அடையாருக்கு போறேன், ஃபோன் பண்ணுங்கடி. அதாவது நம்ம ஊழியம் செய்யும் போது நம்ம கையில இருந்து ஒருத்தங்க மறுபடியும் அடையாருக்கு ட்ரைனிங் சென்டர் போயிட்டு அது கேவலம். நான் ஒரு தகப்ப ஸ்தானத்தில் இல்லையே. நான் அப்போ அந்த டயல் பண்ற ஃபோனு அது அந்த எடுத்து எனக்கு அப்போ ஆண்டவர் தான் அந்த அறிவை தந்திருக்கா. டக்குன்னு நம்பரை போட்டேன். எங்க அடையாருக்கு போட்டு அவங்க நிற்கிறாங்க. நான் எடுத்து பேச, ஹலோ ஃபோன் ரூமா? ஃபோன் ரூம் தானே. யாரு? குமாரி அக்காவா? ஏக்கா விஜய் அண்ணனுக்கு ஃபோன் லைன் கொடுக்குறீங்களா? கொடுங்க. அண்ணே இப்படி ஆக்கும், மதர் ஃபெய்த்தோமில் கொஞ்சம் சண்டைன்னு சொல்லிட்டு சென்னைக்கு அடையாருக்கு அனுப்பிவிட சொல்கிறாங்க. நான் என்ன செய்யணே? வேண்டாமா? அப்படியா? சரிண்ணே. அப்படியா? ஓ அவங்க நல்ல கோணம் அப்படிதானே? சரி அப்படியாண்ணே.
சரி சரி அப்போ அனுப்பி வைக்காண்டாமா, நான் அப்போ அவங்கள்ட்ட சொல்லி சமாதானப்படுத்தி வைக்கிறேன், என்ன நான் இப்படி எல்லாம் தெரியும் உங்களை பற்றி அப்படின்னு சொல்லி வைக்கிறேன்னு சொல்லி நான் போக்கில் வண்டவாளம் விட்டேன். பேசி முடிக்க முந்தி அவங்க கூல் ஆயிட்டாங்க. அது ஜீவிஜேனனுக்கு என்ன பற்றி தெரியும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போக்கில் சரி பிரதர் நான் போக மாட்டேன்னு போயிட்டாங்க. உண்மையிலே நான் அடையாருக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, பேசவும் இல்லை. இதெல்லாம் நடைமுறை. இப்பதான் யோசிக்கிறேன், சில சம்பவம்லாம் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் அனுமதிச்சாரு. இந்த மாதிரி உங்ககிட்ட மசாலா அரைக்கிதான் இந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஜெபம்னு சொன்னாலே படைச்சவரும் மனிதனும் ஒன்றாக்கப்படுகிற இடம் ஜெபம். ஒரு ஊழியக்காரங்க, இது தேவையானு தெரியல, ஒரு ஊழியக்காரு சின்ன பிள்ளைகளுக்குள்ள இது சில்ட்ரன்ஸ் இது கன்வென்ஷன் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை கூட்டத்தை பார்த்து கேட்டிருக்காரு, ஜெபம்னா என்ன? தேவனோடு பேசுவது அப்படின்னு இருக்க ஒருத்தன். அடுத்த ஒரு பையன்கிட்ட கேட்டிருக்காரு, ஜெபம்னா என்ன? தேவன் என் கூட பேசும் வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருப்பது ஜெபம். அல்லேலூயா. தேவ சத்தத்தை நான் கேட்கும் வரைக்கும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ட்ரை பண்றோம்ல, டயல் பண்றோம்ல, ஒரு ஆள் கால் பண்றாங்கன்னு வச்சுக்கிடுங்களா. உதாரணமா எடுத்தா என்னுடைய பழைய நம்பர் யார்ட்டையும் கிடையாது, ஆனா அதே நேரத்தில் என் நம்பர் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்து மறுபடி டயல் பண்ணி 1க்கு 3 நேரம் டயல் பண்ணிட்டே இருக்கிறோம்ல. அல்லேலூயா. எடுத்த உடனே பிரைஸ் லார்ட் பிரதர், சோத்திரம் சோத்திரம், ரொம்ப நேரமா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அப்படியா, சாரி நான் வண்டியில போயிட்டு இருந்தேன், வண்டியில போயிட்டு இருக்கும்போது மேக்சிமம் செல்போன் எடுக்க மாட்டேன். சரி சரி ஓகே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஜெபம்னு சொன்னா தேவன் பேசுகிற வரைக்கும். இங்க என்ன ஆச்சு? தெய்வ சத்தமே இல்லை. என்ன சத்தம் இல்லை? ஆண்டவருடைய சத்தம் இருக்குது அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு சபையில தெய்வ சத்தம் இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க? எங்க ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு அர்த்தம் என்ன? எருசலேமில் இருந்து எம்மாவூருக்கு போறாங்க 2 சீசர்கள். உயிர் தெழுந்த ஏசப்பா அவங்க கூட வந்து சேர்ந்துட்டார். சேர்ந்தா ஏசப்பா தான் அவங்களுக்கு தெரியாது, அவங்க போக்கில் பேசிட்டு போறாங்க, ஏசப்பா பேசிட்டு போறாங்க. ஆனா கண் திறக்கப்பட்ட போது அவங்க சொல்றாங்க, அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையோ. கர்த்தர் ஏதோ ஒரு விதத்துல நம்ம கூட பேசிக்கிட்டு இருப்பார்னா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அனலாவே இருப்போம். அல்லேலூயா. பின்மாற்றமே இருக்காது, எப்பவும் ஃபயரிங் அனாயிண்டிங்கே இருப்போம். வேதம் வாசிக்கிறதுல இருந்து, ஜெபிக்கிறதுல இருந்து, தெய்வ காரியத்திலிருந்து, தெய்வ சமூகத்திலிருந்து, ஊழியத்திலிருந்து எல்லாமே ஃபயரா இருக்கும். ஜீவியமே அப்படி நெருப்பா இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் இதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்ல, ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவி அவித்து போடாதுங்க. அப்படின்னா தெய்வீகமான ஒரு சத்தம், தெய்வ துவனி நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இன்றைக்கும் இந்த இரவு நேரத்தில் அருமையான சகோதரனே சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, அன்குவாலிஃபைடான ஏலியை போல தேவனுடைய சத்தம் அபூர்வமாக இருக்குமானால் இந்த இரவு கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். கர்த்தர் மனிதனோடு சஞ்சரிக்க விரும்பினார். மனிதர்களை தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கினார். பகலின் குளிர்ச்சியான வேளை வரும்போது ஆதாமும் ஏவாளும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேவனே மனிதனை சந்தித்து பேசுகிறது அவருடைய பழக்கமாக இருந்தது. அந்த தாகம் தீராமல் தான் ஏவாள் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்ட துரத்தப்பட்ட பிற்பாடு கூட 300 வருஷம் தேவனாகிய கர்த்தர் ஏனோக்கோடு பேசிக் கொண்டிருந்தார். அந்த தாகம் தீராமல் தான் அந்த ஏனோக்கோடு தான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இந்த இரவு நீ யாரோடு பேசுகிறாய், எப்படி பேசுகிறாய் என்பது எங்களுடைய கேள்வி அல்ல. இந்த இரவு கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். மோசே தேவனோடு பேசினார் என்பதை விட தேவன் மோசேயோடு பேசிக் கொண்டிருந்தார். இந்த இரவு உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதாக. என் அருமை சகோதரனே சகோதரி, இந்த உலகத்தில் நீ பேசுகிற ஆள், இந்த உலகத்தில் உன்னோடு பேசுகிறவர்கள் புளித்து போகலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் மட்டும் அப்படிப்பட்டவர்கள். இன்றைக்கு ஓயாமல் சேராபீன்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மை போல இத்தனை பெரிய பாட்டு புக்கெல்லாம் கிடையாது. ஒரே பாட்டு தான், ஒரே பல்லவி தான். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவர் அதன் மேல் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தெய்வ சத்தத்துக்கு ஏதுவா ஜீவியம் புதுப்பிக்கப்படட்டும். கர்த்தர் பேசுவார், என்னைக்கே பேசுவார், அப்படியெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. பேசிக்கிட்டே இருங்க, பழகு. உன் தேவனா கர்த்தரோடு கூட பழகி சமாதானமாயிரும், அப்பொழுது நன்மை கிடைக்கும். அல்லேலூயா. தேவனோடு கூட பழக பழகு. இந்த உலகத்தில் இப்போ என்ன சொல்லலாம், ஒரு பெரியவங்க கூட எனக்கும் பாஸ்டருக்கு இடையில பேச்சு தொடர்பு வந்து
ஒரு அரை மணி நேரம் நாங்கள் 2 பேரும் சன்னியாசி கூட்டமாக இருக்கனால கலபுலானி நான் பேசுகிறேன். பாஸ்டர் பாரமாக இருக்கும்போது கூட நான் என்கிட்ட சிலர் பேசுவாங்க. நான் போக்கில் கணக்கை புரிஞ்சுக்கிட்டு எங்கேயாவது இழுத்துட்டு போவேன். இழுத்துட்டு போய் எதாவது பேசுவேன். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஊர்பட்ட பிரச்சனை இருக்கும். இப்போ தேவையே இல்லை, போகிறேன் பார்த்தீங்களா வழிக்குள்ளே அப்படி எப்படி போகிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்போ பேசுவேன், அப்படி ஜாலியாக பேசி எடுத்து வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடுவேன். என்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் அப்படியா, வேற ஒரு உலகத்தில் கொண்டு போய் அப்போ அவங்க கஷ்டமாக இருக்கும்போது, ஜெபா பிரதர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, எங்கே போறீங்களா, எடுத்தீங்களா, நல்லா இருக்குன்னு பார்த்தா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஊழியங்கள்லாம் எப்படி இருக்குது, அந்த ஊழியம் எப்படி இருக்குது, இந்த ஊழியம் எப்படி அப்படின்னு பேசுகிறீங்களா. அரை மணி நேரம் பேசுறது திருப்பி கொஞ்சம் கூடுதலானா மண்டேச்சூரியேக்கு ஜெபா பிரதர் வந்துட்டாருன்னு நினைப்பாங்க. நான் அப்படி நினைக்க மாட்டேன். அதனால பாஸ்டர் அப்படி நினைக்கிறே தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்க பொறுப்புள்ளவங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பேசுனதே பேசிட்டு இருங்க, ஒரு நாள் கூட போதும்னு சொல்ல மாட்டார். என் வாழ்க்கையில் சொல்லலை, என் வாழ்க்கையில் சொல்லலை. அல்லேலூயா. என் மழலை மொழி அவருக்கு பிடிச்சிருக்குங்க. எனக்கு இதுவரைக்கும் ஜெபிக்க தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுவரைக்கும் ஆண்டவரோடு பேசுறதுக்கு சின்ன வயசுலேருந்து அப்பானி கூப்பிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அப்பானி தான் கூப்பிடுவேன். ஏசுங்கிற பேர் கூட சொல்ல மாட்டேன். எங்கள் அப்பா உயிரோடு இருந்தால் மரியதாசன் நான் பேர் சொல்ல மாட்டேன். யார்ட்டையா முக்கியமாக சொல்லணும்னா மரியதாசன் அவருக்கு மகன்னு சொல்லியிருக்கிறேன். எங்கள் அப்பானி தான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்னு தான் சொல்ல விரும்புவேன். ஏசு அப்படிங்கிற நாமத்தை சொல்கிறதுக்கு கூட ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா உயிரோடு இருக்கிறவர். எப்படி இருக்கிறவர்? உயிரோடு இருக்கிறவர். நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும். இப்போ அன்னாளுக்கு வரும். தகுதியான அன்னாளுக்கு ஒரு 3 விஷயம் இருக்கு. இப்போ தகுதி இல்லாத ஒருவன் சொன்ன வார்த்தை தகுதி உள்ள அன்னாளுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சே. இந்த அன்னாளின் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு அன்னாளிடத்தில் காணப்பட்ட 3 விஷயம். 1, சமயத்தை எடுக்காம சொன்னா சகிப்புத்தன்மை. என்ன தன்மை? சகிச்சான். பெண்ணினால் குத்து குத்து குத்துனி குத்துனா, குத்து குத்துனி குத்துனா எப்படியெல்லாம் சொல்லியிருப்பா. மலடி இவ்வளோலாம் வந்துறாங்க, வீட்டில் நிம்மதியாக இருக்க விடுறதில்லை அப்படின்னு சொல்லி கண்டமேனிக்கு திட்டிருப்பாங்க. எப்பவுமே நம்ம வாழ்க்கையின் பலகீனத்தை வச்சு சிலர் நம்மளை குத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையின் இயலாமை வச்சு நம்மளை பேசுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது அவளை அண்ணாளுக்கு ஒரு மலடித்தன்மை. அதாவது என்ன சொல்லலாம், குழந்தை இல்லை, அவளை குத்தி குத்தி வெறுப்பேத்தி. ஆனால் அவள் சகிப்புத்தான், எல்லாத்தையும் சகிச்சு. அன்னைக்கு இருக்கிற நம்ம பிள்ளைகளை எடுத்துக்கிடும். கொஞ்சம் பேசிட்டு போவோமே. நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்றபடி நம்ம பிள்ளைகளெல்லாம் வளர்த்து வச்சிருக்கிறதுக்கு கெட்டி கொடுத்துருக்க இடத்துல மாமியார் காலையில் எழுந்திரிச்சு டீ போடுன்னு சொல்லி டீ போடலைன்னா, இப்போ நம்ம பிள்ளைகள் டீ போட தெரியாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டு, போட சொல்லி அதை போட்டு ஏதாவது மாமியார் என்ன டீ கூட போட தெரியலை, ரசம் வைக்க தெரியலை, ரசம் வைக்க 8 மணிக்கு ஆரம்பித்து யூடியூப் பார்த்து 9:45 மணிக்கு ரசம் ரெடி ஆகிருக்கா, விஷமாயிருக்கும். எப்படி விசுவாசி விச ஊசி ஆகிக்கிறாங்களோ பெந்தோகோசுக்காரங்க முட்டைக்கோசு ஆகிருக்காங்களோ அது மாதிரி இருக்கும். நம்ம ஆட்களே தரோம், அப்படி தான் இருக்கும். அப்போ பார்த்து இது செய்தி ஏதாவது ஒன்றை கண்டிச்சா போதும். இப்போ இந்த பிள்ளை இருக்குது, என்ன நீ இப்படியாக்க இருக்கா, படிக்கலையே, சரியா இல்லையா அப்படின்னா போதும். ஒன்றும் சரியில்லை, ஒரு வீட்டு வேலையை கூட செய்யலைன்னு சொல்லிட்டா போதும். இம்மா இது நான் பார்த்த பையனை கட்டி வைக்க, நீங்க பார்த்த பிள்ளை பையனை கட்டின, இன்னைக்கு நிம்மதி இல்லை. உடனே அங்க இருந்து தகவலும், நீ அப்படி இருந்தா வீட்டுக்கு வந்துட்டு நீ ஆண்டி அங்க இருக்கணும். எங்க அம்மா 10 பிள்ளைகளை ஒரு குடிகாரன் கூட இருந்து பெத்தாங்க. துன்மார்க்க மனுஷங்க. எங்க அப்பா சாகுறதுக்கு முன்னால எல்லாத்தையுமே சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? உன் கொம்மை, எங்க அம்மா இப்படி தான் சொல்லுவோம், உன் கொம்மை எனக்கு ஒரு புறாவை போல என் கூட வாழ்ந்தானி. நினைச்செல்லாம் பார்த்தா சில நேரம் அப்படியே கண் கலங்கிரும். 2 வயசுக்கு ஒரு பிள்ளைங்க. 10 வயசுல ஒரு பிள்ளை இருக்கும்போது 8 வயசுல ஒரு பிள்ளை, 10 பிள்ளைகள் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அப்பா குடிகார், எனக்கு தெரியும், என் கண்ணால் பார்த்துருக்கேன். எப்படி வருவார் தெரியுமா? அவர் பெரிய லாட் குடும்பம் மாதிரி, எங்கள் அம்மா தாழ்த்தப்பட்ட குடும்பம் மாதிரி இப்படி வருவார். பெல்ட் கட்டியிருப்பார், லுங்கி கையில் இருக்காது, அப்படி வருவார். அது அவர் தான் அந்த புதுடிப்பில் பெரிய லாட் குடும்பம் மாதிரி வந்து படுத்தா சரியா ட்ரெஸ்ஸு கிடக்காய், நாங்கள் தூக்கி போட்டு ட்ரெஸ்ஸை போடணும். இதான் அவருக்கு நிலவரம். ஆனால் எங்கள் அம்மா அவ்வளோ குறைச்சொல்வார். 10 பிள்ளைகள். 10 வயசில் நல்லா கேட்டுடுங்க, நான் பிறக்கும்போது எங்கள் அக்காவுக்கு 20 வயசு, என்னை விட எங்கள் அக்காவுக்கு 19 வயசு வித்தியாசம். அந்த நிலவரத்தில் கிராஜுவலாக பாருங்க, 2 எப்படி இருந்திருக்கும். பயத்தில் ஒன்று இருக்கு, இதாகும்போது 6 மாசத்தில் இருக்கும்போது 1.5 வயசில் ஒரு குழந்தை, 3 வயசில் 1,
எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளையை வளர்க்கறதுக்கு நம்ம ஆள் படாத பாடு. பசங்க மற்றதெல்லாம் சேர்ந்து பையையும் சேர்த்து அவனையும் தூக்கிட்டு திரியிருக்கு, அந்த குழந்தையும் தூக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அம்மையார சுகமா வராங்க, நல்லா தின்னு. ஒரு நேரம் சாப்பிட்டா யோகி, 2 நேரம் சாப்பிட்டா போகி, 3 நேரம் சாப்பிட்டா ரோகி, 4 நேரம் சாப்பிட்டா பக்கா தோகி. தின்னு தின்னு எலிப்பெருக்கா மாதிரி இப்படி வருது. என்ன சகிப்புத்தன்மை இருக்கு. 10 குழந்தைகள். நான் உற்பத்தியான காலத்தில் எப்படியோ ஒரு விதத்தில் எங்கள் அப்பாவுக்கு தம்பி ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைக்குரியோட ஆகி ஏதோ ஒரு விதத்தில் இது செய்ததில் குழந்தை இதாயிட்டு. பெல்ட் போட்டுட்டு பூவரசம் மரம் ஒன்று இருந்திருக்கு, அதை பிடிச்சி தான் பாத்ரூம் போக வேண்டிய இடத்துல இருந்திருக்கு. டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க 9 பிள்ளைகள் இருக்க, இதே அழிச்சிடலாமேன்னு சொல்லி. அவங்க எவ்வளோ அன்பு வச்சு அந்த குழந்தைய சுமந்து பெற்றதுனால இன்னைக்கு ஒருத்தன் நிற்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு பிரசவ வலியை தாங்க முடியாம சகிக்க முடியாம ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்ற எத்தனையோ சகோதரிமார் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. இன்னும் உங்களுக்கு சொல்லிட்டு போட்டுமா, பிரசங்கத்தை நீட்டாமலே சொல்லிட்டு போறேன், சமயத்தை எடுக்காம கரெக்டா முடிச்சிடும். என்ன சொல்லிட்டு போட்டுமா, எங்க தாத்தா எங்க அப்பாவுக்கு அப்பா கேன்சர், எங்க அப்பாவுக்கு அம்மா கேன்சர். எனக்கு தெரியுங்க. எங்க வீடு அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்றேன், ஒருவேளை யாருக்கோ பிரயோஜனமா இருக்கும். அதாவது ஓதும் அந்த தண்ணி இதில் போல இருக்கும், தரவோடு இருக்கும், அது தேஞ்சி போயிருக்கும். சொந்த வீடு தான், தரவோடு தேஞ்சி போயிருக்கும். அப்பா குடிகாரர், சரியான வருமானம் கிடையாது. கோழி வளர்த்துருக்குறாங்க. ஏங்க மனம் விட்டு சொல்கிறேங்க, பண்ணி வளர்த்துருக்குறோம். அதை விற்றா தான் அந்த கிறிஸ்மஸுக்கு எல்லாருக்கும் துணி எடுக்க முடியும். அப்படிப்பட்ட கஷ்டத்தின் மத்தியில் எங்கள் அம்மா படாத பாடுபட்டுருக்குறாங்க. எங்கள் வீட்டில் மிதியடி போட்டிருக்கிறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த மிதியடி சாக்கா இருக்குங்க, அதில் காலு கொண்டு வச்சா ஈரங்கோலி வருங்க. ஆனால் அதான் மிதியடியாக இருந்திருக்கும். தலையணை இருந்திருக்குங்க. அந்த தலையணை எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொன்னால் பழைய துணியெல்லாம் வச்சு நல்ல எண்ணெய் தேய்ச்சி அந்த தலையணை இப்போ கிடைச்சா ஒரு மனுஷனுக்கும் உறக்க மாத்திரே தேவையில்லை, அதில் கொண்டு தலையை வச்சா உறங்கிடுவான் மயங்கி. பெட்ஷீட்டு, அது ஒரு பெட்ஷீட்டானி நினைக்க வேண்டியது இருக்கும். ஆங்காங்கே பொத்தலும் பித்தலுமா இருக்கும். இப்போ அதெல்லாம் நமக்கு துணி கடையில் கொண்டு போனா டிசைன்ல வித்து போகும். என்ன கஷ்டங்க, என்ன வேதனைங்க. ஒரு முட்டையை 4ஆ பிச்சு எனக்கு ஒரு துண்டு தா தம்பி. என்ன எப்படியெல்லாம் சகிச்சு வாழ்ந்து சாதிச்சு முடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவு இருக்குது சகிக்க முடியலையே, எவ்வளவு இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிறது போல உள்ள எந்த வசதியும் இல்லாத காலத்தில் ஒரு கூட்டம் வாழ்ந்துச்சு. இதை கேட்கும்போது அந்த பக்கம் இருக்கிற ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, ஒரு 70 வயசுல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, என்ன அழகா பண்டைய காலத்தை குறித்து பேசுறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்திட்ட கேளுங்களாங்க. சோத்திரம். சகிப்புத்தன்மை. அன்னாளிடத்தில் காணப்பட்ட முதல் குவாலிஃபிகேஷன் சகிப்புத்தன்மை. 2வது என்ன தெரியுமா? அவன் மூடிடும், ஏன்னா டைம் ஆகுது. 2வது அவகிட்ட இருந்த தன்மை என்ன தெரியுமா? சண்டை மூட்டலைங்க. அவன் நினைச்சிருந்தா தப்பா எடுக்காங்க. எல்கானா சொல்றான், உனக்கு இருக்கிற 10 பிள்ளையை விட நான் உனக்கு மேல். சொன்னாரா சொல்லலையா? அவன் நினைச்சிருந்தா எல்கானாவை வச்சு காய் நகர்த்தி அந்த குடும்பத்துல பெண்ணினால ரொம்ப வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஏன்னா எல்கானா யார் மேலதான் அன்பா இருக்கிறாரு? அன்னாள் மேல. ஆனா ஒரு நாள் கூட இந்த அன்னாள் குடும்பத்துல சண்டைய பிரச்சனை உண்டாக்கல. எத்தனை பேருக்கு நல்ல மனசாட்சி இருக்கு? இந்த சபைக்குள்ள நான் குழப்பத்தை உண்டாக்கல பிரதர், என்னால இந்த சபையில குழப்பம் உண்டாக்கப்படவே இல்லை. நான் ஊழியர்களுக்கு எதிராக பேசல, இந்த விசுவாசிகளுக்கு குழப்பத்தை உண்டாக்கல. சொல்ல முடியுமா? ஆவியிலே கபடற்றவர்கள். நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொல்லார், உத்தம இருதயமுடையவன், இருதயத்திலே கபடற்றவன், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனேன்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கும் உன் குடும்பம் இதுவரைக்கும் இந்த சபைக்கு வந்து இவ்வளவு சத்தியத்தை கேட்டு இத்தனை வருஷமாகி சில காரியம் உன் குடும்பத்தில் நடக்கலனா இந்த சபைக்கு நீ ஒரு குழப்படி கேஸா இருக்கிறான்னு ஆராய்ந்து பார். அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில சகித்தது மட்டுமல்ல, 2வது அந்த குடும்பத்தில் ஒரு நாளும் எல்கானா அறிய அந்த குடும்பத்தில் பிரச்சனைக்கு ஏதுவா ஒரு செயலை செய்யல. கல்யாணம் ஆகக்கூடிய வயசுல இருக்கிற வாலிப சகோதர சகோதரிமார்களுக்கு, விசேஷமா சகோதரிமார்களுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, நீ போற வீட்டில் உன் பிணமே நடைய விட்டு வந்தாலும் சமாத கேடுக்கு ஒண்ணுமே செய்யாத. கண்டிப்பா சர்வ வல்லமுள்ள தேவன் அங்க உன் மாமியார் சிங்கத்தை போல இருந்தாலும் கர்த்தர் வாயை கட்டி உனக்காய் செய்யக்கூடிய ஏற்றுவார். அல்லேலூயா.
சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொன்னது போல மகிமையான சிங்காசனத்துக்கு உயர்த்துகிற தெய்வம் உண்மையாகவே உன் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. இந்த சத்தியத்தின்படி நான் கல்யாணமாகி போற குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, அன்னாளை போல அந்த குடும்பத்தில் என்னால ஒரு சமாதான கேடு வருவதற்கு நான் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன், சண்டே உண்டாக்க மாட்டேன்னு நினைச்சு தீர்மானம் பண்ணு. கர்த்தர் உன் கூட இருந்து உன் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எங்க சபையில எல்லாம் சில குடும்பம் நல்ல குடும்பம் வாழ்றாங்க, எல்லாம் பெண் ஆதிக்கத்தில் உள்ள குடும்பம். மன்னர் ஆட்சி கிடையாது, எல்லாம் ராணி ஆட்சி, இங்கிலாந்து ஆட்சி. என்ன ஆட்சி? இங்கிலாந்து ஆட்சி. ரைட், ஓகே. இப்போ அடுத்து போவோம், முடிக்கணுமே. மூணாவது அவளுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னா, இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு செல்போன் எடுத்து படிச்ச சகோதரி என்னடி செய்ய, அந்த நேரமே நான் என்ன சொன்னேன் எங்க அம்மாட்ட, இந்த குடும்பம் ஆகாதுன்னு கட்டி வச்சுட்டாங்க, படாத கஷ்டப்பட்டு இருக்கேன். அம்மா வீட்டுக்கு வந்து, ஏமா பெரிய வேதனையா இருக்குமா, ராத்திரி நிம்மதியா படுக்க முடியல, சப்பாத்திய செய், குருமாவை வையுங்கிறாங்க. காலையில எழுந்திருச்சு என்னைக்காவது ஒரு நாள் வண்டியில போலான்னு சொன்னா, வண்டியில எல்லாம் எதுக்கு சுத்த போறான்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன எப்படி வளர்த்தீங்கம்மா? பாஸ்டர்ஸ்ட வந்து பாஸ்டர் சோத்திரம் பாஸ்டர் ஜோமணி, என் வீட்டுக்காரர் நல்லவர் தான் பாஸ்டர், என் மாமியாரு குடும்பம் என் மாத்தனாரும் சரியில்லை பாஸ்டர், நான் அவங்க சாகணும்னு சொல்லல, திருந்தணும் பாஸ்டர். இல்லை, எத்தனை பேர் அப்படிதான். அதுக்கு தானே உபவாச ஜெபத்துக்கு வாரம். வாங்க, கூட்டம் முடிஞ்சோன்னா வாங்க, உங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணும்போது நான் 4 ஒரு வார்த்தை சொல்ல, ஆண்டவரே அன்புள்ள சகோதரி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம், ஆறாத காயத்தின் வேதனையோடு வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே என் ஜனத்தின் அடிக்காயத்தை கட்டுகிற நாளிலே சூரியன் பிரகாசம் ஏழந்தனியான பகலை போல் இருக்கும். திருமணத்துக்கு முன்னாக பிறந்த குடும்பத்திலையும் வாழ்க்கப்பட்ட குடும்பத்திலையும் மிகுந்த வேதனையோடு இருக்கிறாங்க. எத்தனையோ முறை செத்தா கூட நல்லது நீ நினைக்கிறாங்க. ஆண்டவரே பிள்ளைகளுக்காக வாழணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, ஒரு கேமரா எடுத்து வீடியோ எடுத்தா நீங்க அழுதுகிட்டு இருப்பீங்க. அன்னாளுடைய 3வது குவாலிஃபிகேஷன், யார்ட்டையும் போய் அழல, படைச்ச தெய்வனுடைய சன்னிதானத்தில் அழுதாங்க. எங்க கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு கண்ணாடியை பாருங்க, இது ஒரு கண்ணாடியா இருந்தா கண்ணாடியை பாருங்க, அழுக முகம்தான் இருக்கும். படைச்ச தேவனுடைய சன்னிதானத்தில் அழ பழகுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அழுகிறவன் ஒரு இடத்துலையும் குனிய மாட்டான். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் அருமையானவளே, தெய்வ சமூகத்தில் கண்ணீர் வடிக்க பழகினவன். 2013வது வருஷத்துல என் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் காற்று என் குறைவு நிமித்தம் அடிச்சு தூக்கி வாரி எடுக்குது. எங்கேயும் நியாயம் பேச போல, யார்கிட்டையும் நியாயம் பேச போல, என் குறைவை உணர்ந்தேன், நான் தான் தப்பு பண்ணினேன் அப்படின்னு. இரவு எல்லா பிரைசிங் முடியும், 12 மணி ஆயிருக்கும், முழங்கால நிற்பேன். அது பெருசா நிற்கல, அழுவேன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த தோல்வி, இந்த பலகீனம், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை தூக்கி வெளியே கொண்டு வர உங்களால் மட்டும்தான் முடியும். மயிர் இலைக்கு வரைக்கும் அந்த நெருப்புக்குள்ள 7 மடங்கு சூளைக்குள்ள போட்ட அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல அந்த வாசனை இல்லாம இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சுருக்கமா சொல்லட்டுமா, வாழ்க்கையில் ஒரு 3 தடவை, ஒரு 2 இல்லைன்னா 3 தடவைக்கு மேல, 3 இல்லைன்னா 4 தடவை ரொம்ப பிரச்சனையான, அதாவது ஊழியம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், யாரையும் சார்ந்து கொள்ள கர்த்தர் அனுமதிக்கிறதே இல்லை. போவேன் ஆண்டோடைய சமூகத்தில், அப்படி போய் உட்காருவேன், முழங்கால் படிக்கிட்டே அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, உடஞ்சிரும் மனசு, உடையும் தானே, நானும் மனுஷன் தானே. உடஞ்சி ஆண்டோட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே செய்ய முடியலப்பா, உங்களை தவிர எனக்கு யாருமே கிடையாது, ஆண்டவரே பாடையாவது எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஏதாவது ஒரு விதத்தில் ஆசீர்வதிங்கப்பா, பிரச்சனை தீரட்டும். ஒரு 3 இல்லைன்னா 4 நிமிஷம் ஜெபம் பண்ண, ஒன்று படுப்பேன் இல்லைன்னா வெளியே போவேன். அப்படி ஜெபித்த ஜெபத்துக்கு அதுக்கு பிற்பாடு அந்த பிரச்சனையை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. இன்றைக்கு இந்த இரவு நேரத்திலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனை எப்படி இருக்குமானாலும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே என் வாழ்க்கையின் பிரச்சனையும் இப்படிதான் இருக்கிறது என்கிற இடத்துல இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் அழப்பழகுங்கள். அல்லேலூயா. என் தாயாரை குறித்து, எங்களுடைய தாயாரை குறித்து சொன்னா, எங்க அம்மா அழுததெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் தாங்க.
நல்லா பார்த்துருக்கேன். அழுவாங்க அழுவாங்க அழுவாங்க. சாகும்போது 10 10 தங்கம் போல் அவங்கள சுத்தி இருக்க கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த இரவு கண்ணீரோடு வந்திருக்கிற தெய்வ பிள்ளை, உங்களை பார்த்து மறுபடியும் சொல்ல, சமாதானத்தோடு போய் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன வேண்டிக் கொண்டா கர்த்தர் அதை உனக்கு தருவார். ரைட்டா? இப்போ ஒரு காரியத்தை சொல்லிட்டு இந்த குறிப்பை விட்டு 2வது குறிப்பு போறோம். அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்து வைத்தது யார்? சொல்லுங்க, யார் அடைச்சு வச்சா? 2025 வரைக்கும் இந்த என்ன சொல்லலாம், ஞானாவள ஊழியத்தின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் தேவனே பிரச்சனை வைத்திருக்கலாம். இது வச்சிருப்பான்னு இல்லை. உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை தேவனே தடுத்து வச்சிருக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் தடுத்து வச்சிருந்த கர்ப்பத்தை கூட ஒரு ஏலி சொன்ன வார்த்தையின் அனுபவத்திலே அன்னாள் பாத்திரமானா இருந்தபோது கர்த்தர் அன்னாளை நினைத்தருளியிருப்பாரானால் இந்த இரவு உங்களை பார்த்து நாங்களும் சொல்லுகிறோம். தேவனுடைய சன்னிதானத்தில் இந்த பிரசங்கத்தை பண்ணும்படி ஆவியானோர் சொன்னதினால், ஆவியானோர் இந்த தலைப்பை தந்ததினால் இந்த இரவு உங்களை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்க எல்லா ஆசீர்வாதத்தை அது சர்வ வல்லமுள்ள தேவனே தடுத்து வைத்திருந்தாலும், அன்றைக்கு ஏலி சொன்னான், சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ அதை அவர் உனக்கு தருவார் என்று சொன்னது போல இந்த இரவு தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களை பார்த்து சொல்லும், தேவனே ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருந்தாலும் கர்த்தர் உன்னை நினைத்தருளும்படியாக சமாதானத்தோடு போங்க. இந்த வருஷத்துல உங்களுக்கு தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணினவளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷங்களுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அன்னாளுடைய பார்வைக்கு ஒன்று தேவைப்பட்டது, தேவனோ அவளுக்கு ஆயத்தமாக்கி வைத்தது ஆறாக இருந்தது. இன்றைக்கு உன் தடைகள் மாறுவதாக, உன் பிரச்சனைகள் மாறுவதாக, கோணநாளம் எல்லாம் செவ்வையாக்கப்படுவதாக. தேவனே தடுத்து வைத்திருந்தாலும் உன் தடைகள் மாறுவதாக. சமாதானத்தோடு போங்க. இந்த கன்வென்ஷன் முடிஞ்சு சமாதானமா போங்க. உங்க சபைக்கு சமாதானமா போங்க. அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, சமாதானத்தோடு நான் வந்திருக்கிறேன், நீ என்னை மேற்கொள்ள முடியாது, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். நான் ஞானாவள கன்வென்ஷன்ல தேவன் எனக்கு சொல்லிட்டாரு, சமாதானத்தோடு போய் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன வேண்டிக்கோ அது உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. 2வது காரியத்தை மட்டும் பேசி முடிச்சிருவோமா? 7 இருக்குது. 7க்குரிய வசனத்தை வேணா எழுதிடுங்க. ரூத் 2:12. ரூத்தை பார்த்து, இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழாய் வந்தடைந்த உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் போவாஸ் சொன்னார். அப்படி அவர் சொல்லும் போது ரூத்துடைய வாழ்க்கை பிச்சைக்காரி மாதிரி போவாசின் வயல்ல கதிர் புறக்கிட்டு இருந்தா. வேலைக்காரி கூட கிடையாது, கதிர் புறக்கினா, பிச்சைக்காரி மாதிரி. அந்த வருஷத்திலே அந்த வயலுக்கும் போவாசுக்கும் சொந்தக்காரியாக கர்த்தர் மாற்றினார். தகுதி உள்ள ஒருத்தியை பார்த்து அன்றைக்கு போவாஸ் சொன்ன வார்த்தை நிறைவேற இருக்குமானால், அல்லேலூயா. பார்த்தா, அதாவது எழுத்தின்படி பார்த்தா மோவாப்பின் சந்ததி 10 தலைமுறைக்கு உள்ள வர முடியாது. ஆனா ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழாய் வந்தடைந்த உனக்கு. எங்க பிச்சைக்காரி ஸ்தானத்துல இருந்த வயலுக்கு சொந்தக்காரி ஆயிட்டாங்க. அடுத்த அறுப்பு இருக்கும் போது அவாதாங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கை ஏழ்மையும் இல்லாமையும் வறுமையும் வெறுமையுமா இருக்கலாம், ரூத்தை போல இருக்கலாம். ரூத்துடைய குவாலிஃபிகேஷன் என்ன? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் எங்கே தங்குவீர் அங்கே நான் தங்குவேன் என்று சொல்லி புறப்பட்டு வந்த. அல்லேலூயா. உறுதி. மார்க்கத்துக்குள்ள கால் எடுத்து வைக்காத, வச்சுட்டா பின்னால போயிடாத. அல்லேலூயா. செத்தோலும் சாவை, இங்களும் சாவை. அல்லேலூயா. ஊழியக்காரங்க கதவுக்கு வெளியே கொண்டு போய் உன்னை விட்டாலும் போயிடாத. அல்லேலூயா. பாஸ்டர் இந்த சபையிலே சாவேனி இரு. அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் கிடக்கிற இடத்துக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் உயிரோடு மகா பெரிய சேனையாய் மாற்றினார். அல்லேலூயா. 2, 3 வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 24:60 வாசித்தால், ரெபேக்காளை பார்த்து நீ கோடா கோடியாய் பெருகுவாய்ன்னு சொல்லியிருந்து. சரியா? நான் அதுக்கு அவள்கிட்ட காணப்பட்ட தகுதி நான் போகிறேன். சும்மா எழுதிடுங்க. 4 அப்போஸ்தலனுடைய 9ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாஸ்தா. அப்போஸ்தலனுடைய 9:40 வாஸ்தா. 9:36 வாஸ்தா. அந்த இடத்துல தபித்தாளை குளிப்பாட்டி போட்டிருக்கு. தபித்தாளை குளிப்பாட்டி போட்டிருக்கு. தபித்தாளை பார்த்து பேதுரு அப்போஸ்தலர் சொன்ன உடனே உயிரோடி வந்துட்டான். அதுக்குள்ள தகுதியை கடைசியாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். 5
1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 28 29 வார்த்தா. 1 சாமுவேல் 25 28 29 வார்த்தா. பிச்சைக்காரன், அதாவது நாபாலின் வீட்டுக்கு ஆட்களை அனுப்பி கொஞ்சம் போல சாப்பாடு கொடுத்து விடுப்பான்னு கேட்டாங்க. ஆனால் அபியால் வந்து சொல்றா, கர்த்தர் உமக்கு நிலையான வீட்டை கட்டுவார். கட்டினாரா கட்டலையா? எங்க வனாந்திரத்தில் சோத்துக்கு வழி இல்லாம தெரிஞ்சேன் தாவீதை பார்த்து கர்த்தர் உமக்கு நிலையான வீட்டை கட்டுவார். தகுதி இல்லா அதாவது அபிகாயில் தகுதி உள்ள தாவீதை பார்த்து சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. அல்லேலூயா. ஆமா, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலே தாவீதின் குமாரனும் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு, தாவீதின் வேறுமானவர் நிலையான வீட்டை கர்த்தர் கட்டினார். 6 வேதத்தில் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2 3 வாசித்தா, நாகமான் ஒரு புறஜாதி, ஆனா அவனை பார்த்து எலிசா சொல்லி விடுறா, நீ போய் யோர்தான்ல மூழ்கு அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல அவனுக்கு இருந்த தகுதி என்ன? கீழ்ப்படிதல். 7 நேரம் அப்பனாவும் பர்பாரையும் சொன்னான். ஆனா அவன் வேலைக்காரன் வந்து சொன்னான், ஐயா உன்கிட்ட வேற ஒண்ணு இல்லையா, ஒரு 7 நேரம் முங்கியா, மனம் திரும்புங்க, ஞானஸ்தானம் எடுங்க, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்க, வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு வாங்க, தெய்வீக சுக சத்தியத்துக்கு வாங்க, சுத்திகரிக்கப்படுங்க, ஜெய ஜீவியம் செய்யுங்க. 7 வகையான உபதேசத்தின் அனுபவத்துக்கு அன்றைக்கு யோர்தான்ல எழுத்தின்படி முங்கினான். சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினது. அல்லேலூயா. கீழ்ப்படிதல். தாவீதின் வாழ்க்கையின் அனுபவத்துக்கு இருக்கிற தகுதி என்ன சொல்லலாம்? ஆண்டவர் நேசித்து தெய்வ சித்தம் செய்கிற அனுபவம். அல்லேலூயா. ஆமா, அதுக்கிட்ட இந்த ரொம்ப பெரிய நல்ல விஷயம் தான். எந்த விஷயத்திலும் தவறுனது ஒரே ஒரு விஷயம், மற்றபடி உள்ள எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் நேசிக்கிற அனுபவம். 7வது ஒரு விஷயம் இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 25:10 வாசித்தால், 25:10 வாசித்தால், வாசிங்க அந்த வசனத்தை. 25:10. ஆயத்தமாயிருந்தவள் பாத்திரவான்கள் எக்கால சத்தத்தை கேட்பாங்க. யாரு? பாத்திரவான்கள். ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தெய்வ எக்காலத்தோடு வரும்போது ஆயத்தமா இருக்கிற ஒரு கூட்டம் பாத்திரவான்கள் அவரோடு வெண்வஸ்திரம் தரித்து நடக்கும். இப்ப நம்ம அப்போஸ்தலருடைய 9ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை 36வது வசனத்தை வாசித்து ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை சொல்லி கரெக்டா கொடுத்துருவோம். வாசிங்க பார்ப்போம். போதும். 36வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இங்க வாசிக்கும் போது தபித்தாள் அப்படிங்கிறவா உயிரோடு எழுப்பப்படுறா. இவள்கிட்ட இருந்த தொகுதி என்ன? செத்து குளிப்பாட்டி கொண்டு போட்டிருக்கிறாங்கப்பா, ஆனா அவன் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறாங்க. என்ன பெரிய ஆச்சரியம் பாருங்க. பாத்திரவான்கள், தகுதி உள்ளவர்கள். பேதுரு பார்த்து சொல்ல, தபித்தாள் எழுந்திருந்தா எழுப்பிட்டாங்க. எப்படிங்க எழும்புனாங்க? எல்லா விதவைகளும் வந்து சொல்றாங்க, ஐயா இந்த துணி தச்சு தந்தது இந்த தபித்தாள் அம்மா தாம்மா ஐயா. மிகுந்த தான தர்மங்களை செய்தாங்களா. தபித்தாள் எப்படி செய்தாங்களா? தானம். தமிழ்ல சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்துல உயிர் காக்கும். காணிக்கையில 4 விஷயம் இருக்கு. தசம பாகம் ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்கன்னு சொல்றதை காட்டும். நீங்க கொடுங்கிறதுக்கு இல்ல, சத்தியத்துக்காக சொல்றேன். தசம பாகம் ஒரு விசுவாசி தசம பாகம் கொடுக்குறாங்கன்னா கரெக்டா அவங்க உண்மை உள்ளவர்கள் என்று அர்த்தம். 10ல் 1 கர்த்தருக்கு நீ கொடுக்குறாங்கன்னா அவங்க உண்மை உள்ளவர்கள். மனப்பூர்வமான காணிக்கை இந்த ஊழியத்தை எவ்வளவு நேசிக்கிறாங்கிறதுக்கு அடையாளம். அதாவது கன்வென்ஷன், சில்ட்ரன்ஸ் கன்வென்ஷன், நம்ம ஆனுவல் கன்வென்ஷன் வருது. இந்த ஊழியத்தை, இந்த சபையை எவ்வளவு நேசிக்கிறீங்கிறதுக்கு அடையாளம் மனப்பூர்வமான காணிக்கை. உற்சாக காணிக்கை. என்ன காணிக்கை? உற்சாக காணிக்கை. உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற எழுப்புதல். இப்போ இந்த கன்வென்ஷன் நடக்குது. இந்த கன்வென்ஷன்கள் மூலமாக அல்லது ஒரு ஆராதனைக்கு வரும்போது உங்க குடும்பத்தில் உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் உண்டாயிட்டுனா அதுக்கு வேதத்தில் சொல்லியிருக்கு, நொண்டி நொடுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிறத கூட கொண்டு வந்து உற்சாக காணிக்க கொடுக்கலாம். எதையாவது ஒன்று ஆண்டவர் கொடுக்க, அது உங்க வாழ்க்கையின் எழுப்புதலை காட்டுகிறது. 4 பொருத்தனை கன்வென்ஷன், பொருத்தனை காணிக்க. கிருபாசனத்தில் இப்போ நடக்குதான்னு தெரியல. ஒரு காலத்தில் நம்ம பிரசங்கித்து கொண்டிருந்த காலகட்டங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பொருத்தனை பண்ணி கன்வென்ஷன் வைப்பாங்க. 3 நாள் சாப்பாடு, கன்வென்ஷன் பிரசங்கியாருக்கு காணிக்க, தலைமை பாஸ்டர் காணிக்க, பொருத்தனை கன்வென்ஷன், பொருத்தனை காணிக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு சொல்லி நான் கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். காணிக்க கொடுக்கறதுக்காக அல்ல, கொடுப்பதில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். எங்கள் சபைக்கு ஒரு அம்மா ஒரு இந்து அனுபவத்திலேருந்து தான் வந்தாங்க. ஆனால் அவங்க எங்கள் சபைக்கு வர்றதுக்கு முந்தைய ஆண்டவர் அறிந்தவங்க.
வர ஆரம்பித்தாங்க. அவங்க கையில் ரொம்ப காசு அவங்க கணவனார் கொடுக்க மாட்டாங்க. அப்போ 5 ரூபா 2 ரூபா என்ன சொல்லலாம், ஒரு 20-23 வருஷத்துக்கு முன்னால் நடத்த சமம். 5 பிள்ளைகள், 5 ரூபா 10 ரூபா கிடைக்கும். அதில் 2 ரூபா 1 ரூபா இதெல்லாம் வச்சு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒருக்கா எங்கள் கிட்ட கொண்டு வந்து தருவாங்க. அவங்க வேற தசமபாலாம் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க பொருத்தன மாதிரி அந்த உபவாச ஜெபம், அங்கே ஆராதனை, இப்படி ஏதோ ஒன்றுக்கு கூட்டத்துக்கெல்லாம் வர முடியாது, எடுத்து வச்சு என்னைக்கு வராங்களோ தருவாங்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா அருமையானோளே, ஆண்டோடைய கிருபையினால் இன்னைக்கு 5 பிள்ளைகளும் நல்லா சம்பாதிக்கிற இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். பாத்திரவான்கள். இப்போ எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். என் குடும்பத்தில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போது ஸ்ரீலங்காலேருந்து ராஜேந்திரன் பாஸ்டர் ஒருத்தங்க கன்வென்ஷன், அதாவது யெகோவா ரட்சணை சபை தேவசுந்தரம் பாஸ்டர் இருந்த காலத்தில், அப்போ அவங்க ஒரு கன்வென்ஷன் வைக்கலாமே அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட சொன்னாங்க. சரி பாஸ்டர் வைக்கலான்னு சொன்னால் கையில் காசு இல்லாத நேரம் புல்லட்டை விலை பேசி 8500 ரூபாய்க்கு புல்லட்டை விலை பேசி அந்த கன்வென்ஷன் நடத்தினாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் அதே அண்ணன் ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட இதை சொல்லிட்டு சொன்னாங்க, அன்னைக்கு 8500 ரூபாய்க்கு விற்று ஒரு கன்வென்ஷன் வச்சேன், இன்னைக்கு 1000 புல்லட் வாங்குறதுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். கொடுக்கறதுல இருக்கு தானம் தர்மம். நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா கொர்நேலியுடைய தான தர்மம், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நல்லா ஊழியத்துக்கு நல்லா தர்மம் செய்தீங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். என்னுடைய லைஃப் சொல்லி முடிச்சிடட்டுமா? 2016 கடைசி வியாதி, 17 வியாதி, என்ன வியாதி என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. 3 மாசத்துல எள்ளும் தோலுமா ஃபோட்டோவை எடுத்து பார்த்தா ஜெபா பிரதரான்னு கேட்பி. எங்கள் ஜனங்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணி 3 நாள் ஜெபத்தை வச்சுட்டு இந்த மடியை காட்டி பிச்சை கேட்டவங்க கூட இறந்து பரலோகத்துக்கு போயிட்டாங்க. கேட்டாங்க, ஆண்டவரே இந்த சபைக்கு வந்த பிற்பாடு தான் நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், நல்ல ட்ரெஸ் உடுத்தோம், நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஆண்டவரே எங்கள் பிரதரை எங்களுக்கு பிச்சையாக தாங்கன்னு கேட்டாங்க. அல்லேலூயா. எங்கள் சபையுடைய அனுபவத்தை மேன்மைக்காக சொல்லலை. நியூ இயர் வரும்போது எல்லாருக்கும் ஒயிட் துணி சூப்பராக எடுத்து கொடுப்போம். ஒரு டைம் நார்மலான துணி எடுப்போம். ஆனால் அன்னைக்கு எடுத்தால் நம்ம சபை ஜனம் உடுத்துட்டு போகும்போது உண்மையை சொல்லிடுறேனே, டிபிஎம்லேருந்து வர்ற விசுவாசி உடுக்கிற ஒயிட் சாரிக்கு குறையாமல் மேலே தான் இருக்கணுமே தவிர கீழே இருக்கக்கூடாதுன்னு எடுத்து கொடுப்போம். அல்லேலூயா. தர்மத்துக்கு எடுத்து கொடுக்குறோன்னு கிடையாது, நம்ம பிள்ளைகள். அல்லேலூயா. எங்கள் சபையில் சாப்பாடு போடும்போது கன்வென்ஷனுக்கு மத்தியானத்தோடு முடிப்போம். மத்தியான சாப்பாடு ஆட்டுக்கறி பிரியாணி போடுவோம். அந்த பிரியாணி ஒரு சாப்பாடு வெளியேனா 700 ரூபா, எங்களுக்கே 400 ரூபாய்க்கு மேலே செலவாகும். ஐஸ்கிரீம்லேருந்து சாப்பாட்டிலேருந்து ஹை குவாலிட்டியாக தான் இருக்கும். மாட்டுக்கறி ஆட்டுக்கறி போட்ட சோழியும் கிடையாது, ஏமாத்து சோழியும் கிடையாது. ஆட்டுக்கறின்னா அவ்வளோ அழகாக கிடாய் போட்டு, இது எந்த கஷ்டமே கிடையாது. வாரந்தோறும் இறைச்சி சாப்பாடு, எந்த குறையும் இருக்காது. எங்கள் சபையுடைய சாப்பாடு, எங்கள் சாப்பாடுடைய காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸாக தான் இருக்கும். கொஞ்சம் ஜனம், குறைவில்லாத ஆசீர்வாதம். அல்லேலூயா. நல்லா இருக்கும். ஜனங்களில் ஊரே சொல்லும், அவங்க சபை வேற, அவங்க சபை சாப்பாடு வேற. அல்லேலூயா. வாரி இறைத்தான். இன்றைக்கு 9 வருஷம் ஆகுது உயிரோடு இருக்கிறேன். கண்களை மூடுவோமா? அப்படியே இருந்த வண்ணமா அப்படியே ஒரு நிமிஷம் உங்களை மறுபடியும் ஒரு ஆசீர்வாதிக்கும்படியாக விரும்புகிறோம். அருமையான தெய்வ பிள்ளை, அவனவனுக்கு நான் அளிக்கும் பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது. தபித்தாளை பார்த்து, தபித்தாளே எழுந்திரு என்று சொன்னார். எழுந்திருந்தான். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் தீராத வியாதி இருக்குமானா இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணு. கர்த்தருக்கு உண்மையாக இருக்க விரும்பு. தான தர்மங்களை செய். இல்லாத ஏழைகள் எல்லாருக்கும் செய்யுங்க, ஊழியத்துக்கு செய்யுங்க. கர்த்தர் கண்டிப்பாக அவங்க ஜீவனை திருப்பி தருவார். நன்மை செய்யும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இதை செய்கிறதற்கு விசுவாசிகள் குறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தனக்காக வாழ வேண்டும் என்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியும். இந்த இரவு மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்படியாக சமாதானத்தோடு போ. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ கர்த்தர் அதை உனக்கு தருவார். மறுபடியும் உங்களுக்காக ஜெபிக்க போறோம். 100 நேரத்துக்கு 1000 நேரம் அந்த வார்த்தையை சொல்லுவோம். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தெய்வ சமூகத்திலிருந்து பரிசுத்தவான்கள் சூழ
தேவன் இருக்கிற அனுபவத்தோடு இந்த இரவு மறுபடி அருமை சகோதரனே சகோதரி, உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோடு இந்த கன்வென்ஷன்ல வந்திருந்தாலும், எந்த பிரச்சனை தீராம இருந்தாலும், இந்த வருஷத்துல சமாதானத்தோடு போ. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். இந்த சபையில எந்த அந்தகாரம் இருந்திருக்குமானாலும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொன்னது போல இந்த சபை ஒரு சமாதானத்தின் சபையாக, இந்த சபை கிருபாசன ஐக்கியத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக, ஒரு செழிப்பான சபையாக, நல்ல படிச்சவங்க, நல்ல அழகுள்ளவங்க, நல்ல அந்தஸ்துள்ளவங்க, நல்ல ஆவிக்குரியவர்கள், நல்ல கிருபை பெற்றவர்கள், கர்த்தருக்காக அநேக ஊழியர்கள் எழுப்புகிற விதத்தில், அநேக மிஷனரிகள் எழுப்புகிற விதத்தில், கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுகிற ஜனமாய் இந்த சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.